எக்கனாமி. எக்கனாமினா என்ன? நேஷனல் ஜிடிபி, நேஷனல் இன்கம், ஜிஎன்பி, வேற இன்ஃப்ளேஷன். சரி, என்ன டைப் ஆஃப் டாக்ஸ்லாம் இருக்கு? ப்ரொடக்ஷன் என்ன? சரி, பிரைமரி செக்டார்னா என்ன? அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பிரைமரியா? மெயின். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ரூரல் கிராமப்புறம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இல்லப்பா, இப்போ எக்கனாமி பேஸ் பண்ணி கிராமப்புறத்தோட இம்பார்ட்டன்ஸ், ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமி பேஸ் பண்ணி வந்து சொல்லு. உன்னோட வந்து சொந்த கருத்து எல்லாம் வந்து வேணாம். அங்க வந்து ரூரல் ஏரியாஸ்லாம் சிட்டில வந்து யூஸ் பண்ண முடியும், ரொம்ப சீப்பா தெரியும். இது எக்கனாமி. எக்கனாமிக்ஸ் இல்ல மணி அங்க வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், அது வந்து நம்ம அந்த இது வந்து சொல்றோம்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றோம்னா வந்து வேற. ஓகேவா? ரைட். இப்ப ஜென்ரலா நிறைய பேருக்கு வந்து சிட்டில இருக்கிறவங்களுக்கு, அர்பன் இதுல இருக்கிறவங்களுக்கு கிராமப்புறத்துல இருக்கிறவங்களை பார்த்தா வந்து கொஞ்சம் கீழேயா தான் வந்து பாக்குறாங்க. சரியா? அது சரியா தவறா? தப்புதான். சரி, இந்தியாவில மேஜரான செக்டர் ஜிடிபி வந்து எது எதெல்லாம் வந்து எது வந்து மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிடிபி இப்போதைக்கு இப்ப இருக்க நிலைமையில? இண்டிபெண்டன்ஸ் அப்ப என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இருக்கு? ஜிடிபி அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா? நேஷனல் இன்கம் சொன்னீங்க, ஜிடிபி எல்லாம் சொன்னீங்களா? அப்போ எது வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன்? இண்டிபெண்டன்ஸ் அப்ப என்ன இருந்துச்சு, இப்ப என்ன செக்டார் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது? எது சொன்னாலும் தப்பு இல்லை. சந்தை, சந்தைன்னு மார்க்கெட், சந்தை மார்க்கெட். அப்போ தேவைக்கு மட்டும் விளைச்சல் பண்ணுது. சரி, ஆடம் ஸ்மித்ல ஒரு சம்பவம் இருக்கு. ஒருத்தர் எழுதுறாரு, யாரு அவர் என்ன பண்ணிரு, என்ன புக்ல இருக்கு? வேற அவரை பத்தி வேற என்ன தெரியும்? எதுக்கெல்லாம் அவர் வந்து சொல்லிடுறாரு? அப்படியே அது ஓர்ம ஓர்மவி நீ அதை வை. நம்ம அதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், எல்லாமே வந்து படிக்க போறோம். அப்போ எக்கனாமினா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல ஜிடிபின்னு ஒண்ணு இருக்கு, இது இருக்கு. அதை தாண்டி எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப டெப்தான ஒண்ணு. எக்கனாமி பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி எல்லாமே வந்து எக்கனாமிய பொறுத்து தான் வந்து இருக்கு. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்னிங் பாடிஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ அந்த எக்கனாமி பத்தி ரொம்ப தெளிவா அடி ஆழத்துல இருக்கும். உங்களோட பல கேள்விகள் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வர எக்ஸாம்ஸ் எல்லாமே கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் தான் வருது. ஓகேவா? ரைட். அப்போ நீங்க ஒரு பாக்குற ஒரு கதையோ ஒரு கதை மூலியமா ஒரு பாடத்தை படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஜிடிபியை பத்தி பேசுறீங்க, நேஷனல் இன்கம் பத்தி பேசுறீங்க, அப்புறம் வந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், நிறைய வந்து சம்பவங்கள்லாம் வந்து இருக்கு. ஆனா எக்கனாமி அப்படின்றதோட மேஜர் செக்டார் எப்படி எல்லாம் நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செஷன்ஸ்ல நம்ம மேஜரா ஒர்க் அவுட் பண்ண போறோம்.
Introduction to Economy. The laughter of children echoed throughout the children's park of that apartment. Some slided down joyfully down the slide, and some went up and down in a seesaw, shouting cheerfully. Others were swinging so high and fast in the swings as they were about to reach the sky. Some children were waiting near the swing to play next. Kavin did not join any of these children. He sat alone in a corner, staring somewhere. His uncle Mohan noticed Kavin and came near. Kavin, are you going to play with your friends? Asked the uncle as he sat next to Kavin. Uncle, everyone teases me, calling me a villager, said Kavin, with tears rolling down his eyes. Even our Vimalan laughs along with them. I came here for the holiday with so much excitement. Now I regret my presence here. I want to go back to our village, uncle, sobbed Kavin. Is it so? Where is Vimalan? Asked his uncle and started to search for his son in the crowd. அனைவரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? எல்லாம் அந்த இதுல வந்து ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்காங்க, சீசால ஸ்லைட்ல வந்து சர்க்கஸ் வந்து சறுக்கு மரம் ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கவின் மட்டும் வந்து ஒரு மூலையில உட்காந்துட்டு அப்படியே சோகமா ஒரு மூலையில அப்படியே வந்து எதையோ யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கிள் இவன் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. எல்லாரும் என்ன வந்து கிராமத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்றாங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்தேன் இங்க நகரத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் வந்து என்ன வில்லேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீஸ் பண்றாங்க. விமலனும் கூட சேர்ந்து அவங்க கூட வந்து சிரிக்கிறான். எனக்கு இப்ப முதல்ல சந்தோஷமா வந்தேன், ஆனா இப்ப எனக்கு திருப்பி வந்து வில்லேஜ்க்கே போகணும் போல இருக்கு. அப்படியா அப்படின்ட்டு அவங்க அங்கிள் வந்து அவங்களோட சன் விமலனை வந்து கூப்பிடுறாரு. அப்போ கிராமத்தோட இம்பார்ட்டன்ஸ பத்தி இவர் பேச போறார். Vimalan called him in loud words. On hearing his father's voice, Vimalan inquired, "Did you call me Dad?" and came near him. Did everyone tease Kavin? Asked Mohan. Vimalan didn't utter a word. He stood quietly. Even though I live in this big city, I hail from the same village. My roots are still there, said the father worried. Then he added, "Go and bring your friends. I have to tell something to you." Saying this, he sat near Kavin. When Vimalan brought his friends, his father made them sit down together. Mohan asked the children, "Let me come to the point directly. Do you know from where do we get all the food? The rice and pulse we eat? We buy them from shops," said Ananda. Hots. Hots. Hots na enna? Hots. Higher order thinking skills. படிச்சதை நான் ரெப்ளிகேட் பண்றேன் அப்படின்றது மட்டும் இல்லை, அதை எப்படி நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இமேஜின் இஃப் மணி டிஸப்பியர்ட் ஒன் டே. என்ன ஆகும்? மணி டிஸப்பியர்ட் ஒன் டே, மணியே இல்லை, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என்ன ஆகும்? நீங்க தான் சொல்லணும். யார் சொல்றா? உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. காசு போயிடுச்சு, காசுன்னு ஒண்ணு இல்லை. யார் சொல்றா? எல்லாருமே தான் சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். எதுவுமே சரியும் கிடையாது, தப்பும் கிடையாது. உங்களோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் எல்லாமே. அப்போ ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஜாயின் ஆயிடும். காசு இல்லைன்னா யாரும் வேலையும் செய்ய மாட்டாங்க. காசு இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க செஞ்சுப்பாங்க. ஆனா இப்போ ஒரு துணி உற்பத்தி பண்றவங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கும் கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க உற்பத்தி பண்ணி எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க. இப்போ காசுன்ற ஒரு விஷயமே இல்லைன்னா அவங்க உற்பத்தி பண்ணி அவங்களே வச்சுப்பாங்க, மத்தவங்களுக்கு வந்து தர முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காசு இல்லைன்னா அவங்க உற்பத்தி பண்ணி அவங்களே வச்சுப்பாங்களா? அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் அவங்க தயாரிச்சுப்பாங்க. உன்னோட தாட் என்ன?
காசு இல்லைன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருப்பாங்க. காசே இல்லையே, அப்ப எல்லாமே பொருள்தான். காசு இல்லைன்னா காசே போயிடுச்சு, யார் கையிலயும் இப்ப காசு இல்ல. அவங்க செலவுலாம் எப்படின்னா அதான் நீங்க அது மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வியே. நீ சொல்லுப்பா. ஆனா காசு இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம்னா, இப்போ நாளைக்கு என்ன நம்மளுக்கு வேணும்ன்றதுக்காக நம்ம முன்னாடியே அதை ப்ரிப்பேர் பண்ணிப்போ வாங்கி வச்சுப்போம். ஆனா காசு இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ண போறோம்ன்ற யோசிச்சே தூக்கம் போயிடும். நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்றதை யோசிச்சு அந்த நைட்டும் இருக்கட்டும், மறுநாள் காலையிலயும் இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் மாதிரி டென்ஷனாவே இருக்கும். யாருக்கிட்ட போய் கடன் கேட்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாட்லயே தான் இருக்கும், ஒரு பயத்திலேயே இருக்கும். நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி காசு இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. நான் இப்ப வெளியில போறோம், ஏதோ ஒண்ணு நினைச்சதை வாங்குறோம், காசு இல்லைன்னா நம்மளால வாங்க முடியாது. அதே மாதிரி மைண்டே பிளாங்க் ஆகிடும், எதுவுமே வாங்க முடியல, காசே இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்போ காசு மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து காசு இருந்துட்டே இருந்துச்சா? இப்ப அதுக்குதானே நான் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்ப காசு இல்லாம வெளியில போக முடியும். இல்ல, காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? நம்மளுக்கு தேவையான உணவையோ, நம்மளுக்கு தேவையான நீரையோ நம்மளே சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா காசு கிடையாது. சம்பாதித்தல் அப்படின்றது நம்மளோட தேவைக்கு நம்ம தான் போயிட்டு உற்பத்தி பண்ணணும். ஓகேவா? ரைட். சம்பாத்தியம் அப்படின்னு சொல்றது நான் போயிட்டு நீ வேலை செய்யறேன், எனக்கு காசு கொடுக்குறாங்க, எனக்கு வருது அப்படின்றது இல்லை. எனக்கு நம்மளோட லைஃப்க்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன? கிளாத்ஸ், ஃபுட்டு, ஃபுட்டு 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 ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர். ஓகேவா? ரைட். ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர். அப்ப இதுக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கி ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனா நான் கிளாத் அதெல்லாம் எப்படி நான் ரெடி பண்ணிப்போம்? இப்போ ஃபுட்டு எதுல இருந்து வருது? அக்ரிகல்ச்சர். ஷெல்டர் எதுல இருந்து வருது? மூணுமே அக்ரிகல்ச்சர்ல இருந்தா கிடைக்குதாமாப்பா? அப்ப காசு இல்லாம வீடு கட்டிடலாமா அண்ணா? உனக்கு தேவைன்னா இருக்கிற காசுன்ற ஒரு இதுவே இல்ல உலகத்திலேயே அழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றீங்க? அதனாலதான் அப்பெல்லாம் அந்த கூரை வீடு அதெல்லாம் கட்டியிருக்காங்களான்னா, மண் வீடு, கூரை வீடு. அவங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த கூரை வீடோ மண் வீடோ கெட்டதுன்னு யாருக்கு? ஒரு மண் செவரு இருக்கிற வீட்டுக்குள்ள போனா எவ்வளவு குளுமையா இருக்கும் தெரியுமா? கூரை வீட்டுக்குள்ள போனா எவ்வளவு குளுமையா இருக்கும் தெரியுமா? ஹாட்டா இருக்கிற பிளேசஸ்ல அந்த இப்ப நம்ம ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம இருக்க முடியல இல்ல, அதெல்லாம் இல்லாமலே அங்க பதமா இதமா இருக்கிறதுக்காக கட்டினது தானே அதெல்லாம். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால எடுத்துக்க. இப்ப நீங்க உங்களோட தாட்ல இப்ப காசு டிஸ்அப்பியர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அன்றாட தேவை நம்மளுக்கு உணவு தான். உணவுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? மரம் வளர்க்கலாம், செடி வளர்க்கலாம். செடி மூலியமா ஃப்ரூட்ஸோ எதுவோ கீரை வகைகள் வளர்க்கலாம். அது மூலியமாவே உனக்கு தேவையான தானியங்களை வளர்க்கலாம். இது மூலியமா உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கலாம். நீ ஒண்ணு உருவாக்குவ, உன்னோட தேவை இன்னொரு தேவை இன்னொரு தண்டையில இருக்கும், அது அவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்போ ஒரு கேள்விய ஒரே கோணத்துல பார்க்க கூடாது. பற்பல கோணத்துல பார்க்கணும். என்ன தேவை, ஏது தேவை அப்படின்றது பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Tell me, where do the shopkeepers get these things from? அதாவது எங்க அந்த ஆனந்தன் என்ன சொல்றான், கடையில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டானா? The rice and pulses we eat, we buy them from shops, said Anandan.
Tell me, where do the shopkeepers get these things from? I guess they would buy them from another shop. I think they would buy them from those who grow crops, uncle, said Inba. Correct. We call these people who raise crops as farmers. Farming is the main occupation in villages. The children look at each other in surprise. The farmers grow various crops like pulses, grains, vegetables, etc., and send them to the shops in the cities. We buy and consume them. Consume. Uncle, I have a doubt, said Kevin. Tell me, Kevin, in villages, I have seen people selling all kinds of things in a place. Why do they call it Sunday instead of shop? Yes, Kevin. Do you all know where do they bring these things to Sunday? We don't know, uncle, said the children. I told you already that these things were produced in villages are brought to Sunday. In village, once in a week or a month, all things are sold in particular place at a specific time to meet the needs of the people. This is called Sunday. Fine, Kevin. Do you know what activities are carried out in Sunday? Buying and selling, said Kevin. Very good, Kevin. Apart from going to Sunday with your mother, have you also noticed what's happening around you? Okay, consumer goods. What is consumer goods? The finished goods which are bought from the market to fulfill the daily needs of the consumer is called consumer goods. So, who is a consumer? இல்ல இப்போ நான் நோட் வாங்குறேன், நான் கன்சியூமரா? பொருளை வாங்குறவங்க கன்சியூமர் இல்ல, அந்த பொருளை யூஸ் பண்றவங்க, ஓகேவா? ரைட், அவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ். ஓகேவா? எல்லாம் சுத்தி என்ன இருக்குன்ட்டு வந்து கெவின் கிட்ட கேட்கலாம். கெவின் சந்தோஷமா எழுதணுமாப்பா? ஓகேவா? இப்போ apart from going to Sunday with your mother, have you also noticed what's happening around? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரா? Hearing this, Kevin smiled. Kevin smiled. All the children said in unison, without knowing the importance of villagers, we teased Kevin. Forgive us, uncle, and we won't hurt anyone here. We will wish to know more about this. First activity. இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. Plan for a model Sunday. Ask the student to bring vegetables and fruits to the classroom. One student, one vegetable, fruit. Ask them to display like Sunday and stick the price of the vegetables. Other class students can buy the vegetables. Through this activity, the students can get an experience of the value of goods, buying, selling, and knowledge of profit, loss, demand, and supply. Probably, the Sunday should be profitable. The student learn to fix the selling price through which they can earn profit. இதெல்லாம் நடக்கணும் நியாயப்படி. இதெல்லாம் வந்து பண்ணாதான் உண்மையிலே அதை பத்தி கத்துக்க முடியும். ஓ, லாபமா நஷ்டமா அப்படின்றதுல இருந்து எல்லாம் தெரியும். Sure, I will tell you, said Mohan. Small traders and other people buy things from Sunday, explained Mohan. Do you know, in golden days, we had a system of exchanging goods for other goods called barter system. Goods for other goods called barter system. Olden days. Okay, olden days. For example, exchange of bag of rice for enough cloths.
exchange of bag of rice for enough cloth. A person who has rice in surplus and a person who has cloth in surplus will exchange on the basic of their needs. But here the problem is that the person who has cloth should have the willingness to buy rice. Only then the exchange through barter system will take place. Barter system, goods for goods. நான் வந்து ரைஸ் வந்து தயாரிக்கிறேன், இவங்க வந்து ஆயில் தயாரிக்கிறாங்க, ஆயில் வாங்கிட்டு நான் ரைஸை கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, எங்க கையில ரைஸ் இருக்கு, எனக்கு ஆயில் வேணும்னா தான் நான் இதை வந்து ரைஸை கொடுத்துட்டு ஆயில் வாங்கிப்பேன். அது எனக்கு வேணாம் அப்படின்னா என்னால வாங்க முடியாது. நீட் அரைஸ் ஆகுறப்போ நம்மளால அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆல்ரைட், அப்போ அதுதான் பேட்டர் சிஸ்டம். ஓகேவா? எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் ஃபார் குட்ஸ். இது இந்த பாரதியார் பாட்டுல கூட வந்து சொல்லுவாங்க, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்றதுக்கு சேலத்து வெத்திலையா, வெத்திலை வந்து இணையாகும். அப்படியே வந்து பாட்டுல வரும், சிந்து நதி இன்மிசை, அந்த பாட்டுல வந்து இந்த பேட்டர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அந்த பாட்டே. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் ஒன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ரைட், அதுதான் வந்து அந்த பாட்டுலயும் வந்து சொல்லுவாங்க. When they exchange commodities, they may lead to certain problems. When comparing the difference in the value of commodity, to solve this problem, people invented a tool called money. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றது கமாடிட்டிஸ், இந்த பொருட்கள், தேவையான பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், தேவையான பொருட்கள் தான் கமாடிட்டிஸ். இந்த கமாடிட்டிஸை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அதுல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இதோட வந்து விலையை எப்படி நிர்ணயம் பண்றது? இப்போ முட்டை விற்கிறேன், முட்டைக்கும் அரிசிக்கும் நான் எப்படி வந்து கம்பேர் பண்றது? ஒரு மூட்டை அரிசிக்கு நான் எத்தனை முட்டை கொடுக்குறேன்? அப்ப அந்த முட்டை எல்லாமே அவங்க வச்சு என்ன பண்ண போறாங்க? மொத்த முட்டையும் வாங்கி அவங்களுக்கு எதுவும் பண்ண போறது இல்லைல்ல. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ இத சால்வ் பண்றதுக்கு தான் பீப்புள் வந்து மணி அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம மணி வந்து பேப்பரா வந்து வச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்சேஞ்சிங் வேல்யூஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? காயின்ஸ் மூலியமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இவங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு நிர்ணயம், விலை நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த பொருளுக்கு இவ்வளவு மதிப்பு, இந்த பொருளுக்கு இவ்வளவு மதிப்பு, அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம வந்து குடுக்கல் வாங்கல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த டூல் தான் வந்து மணி. இப்ப மணி இல்லைன்னா நம்ம சர்வைவ் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை. மணி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து, இப்ப மணி வந்து கண்டுபிடிச்சேன்னா ஒரு 2000 வருஷம் இருக்குமா, இல்ல 3000 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி டைரக்டா என்ன வந்து தானியங்கள் வந்து உற்பத்தி பண்றாங்க, அதை தான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து அதை தான் கொடுப்பாங்க. தானியம் தான் இது. அதுல ஒரு சிலர் வந்து இந்த ரியரிங் பீப்புளா இருக்காங்கல்ல, ஆயர் இவங்களா இருக்காங்கல்ல, இவங்கள என்ன பண்ணுவாங்க, எத்தனை ஆடு வச்சிருக்காங்க, எத்தனை மாடு வச்சிருக்காங்க, எத்தனை கோழி வச்சிருக்காங்க, இதை வச்சுதான் இவங்களோட வெல்த்தை வந்து பார்ப்பாங்க. எவ்வளவு கேட்டல்ஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ணி வந்து வெல்த்தை வந்து அவங்களோட வந்து அவங்களோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது ஜமீன்தாஸ் இதுக்கு அந்த லெவல்ல இருந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மணிலாம் வந்துச்சு. ஜமீன்தார் அப்பயே மணிலாம் வந்துச்சு. ஆனா these people, ஜமீன்தாஸ் didn't use money as a medium. இல்லப்பா, நிலம் மட்டும் இல்லை, அந்த மாதிரின்ட்டு வந்து இல்லை. அந்த சிஸ்டம்ல வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு லேண்ட்லார்ட், அந்த லேண்ட்லார்ட் வந்து அங்க சுத்தி இருக்க பீப்புள், அங்க ஒர்க்கிங் பீப்புள் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே வந்து அவங்களோட வந்து இடத்துல வந்து வாழ்வாங்க. வாழ்றதுக்கு வந்து இவங்க வந்து பொருளாவோ ஏதாவோ அந்த தானியங்களாவோ இல்லைன்னா வந்து அவங்க என்ன விளைச்சல் வருதோ அதுல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு பங்கு அப்படியே மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லா விஷயங்களும் இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த லேண்ட்லார்ட்ஸ் தான் வந்து இவங்களுக்கு பண்ணுவாங்க. மணியா வந்து அவங்களோட வேலைக்கு வந்து மணியா எதுவுமே வந்து போய் சேரும். ஓகேவா? ரைட். Really? Is it so? Explain the children. You know that early man who hunted and gathered food later learned to cultivate crops. When they found rivers which provide them water, they settled down. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இனம் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிற இனமே கிடையாது.
wanderers and gatherers தான் நம்ம. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து உணவு தேடி வந்து அங்கங்க வந்து காட்டுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ வந்து அந்த பழங்களையோ செடிகளையோ இல்ல காய்கறிகளையோ அது மாதிரி வந்து சேகரிக்கிறது தான் கேதர். அதான் கேதரிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ரைட்? விலங்குகளை வேட்டையாடுறதோ இது மூலியமா தான் வந்து எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க they learn to கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். அப்ப என்ன நம்மளுக்கு வந்து வேணுமோ அதை நம்மளுக்கு பக்கத்திலேயே விளைய வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கிறது, ஃப்ரூட்ஸ்க்கு வந்து விதைக்கிறது, அதே மாதிரி வந்து கிராப்ஸ் வந்து நெல், அப்புறம் வந்து வீட், கோதுமை இதெல்லாம் வந்து விளைவிக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை? நீர் அதிகமா தேவை. அப்போ ஒரு நீரோட்டம் இருக்கிற ரிவர் பக்கத்துல, நதிகள் பக்கத்துல அமைக்க ஆரம்பிச்சாங்க. The amount from the income which is left for future needs after consumption is called savings. நான் என்னோட இன்கம் வரவுலேருந்து என்னோட கன்சப்ஷன் போக மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை தான் வந்து சேவிங்ஸ் அப்படின்ட்டு சொன்னோம். அப்படியே தமிழ் படிப்பா. விளக்கம்: தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் அப்போ கவனிச்சு பாருங்க, எப்பயோ வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த எக்கனாமி பத்தி. எக்கனாமி, சேவிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து. அப்போ ஒருவேளை அந்த டைம் ரொம்ப அட்வான்ஸ்டா நம்ம சிவிலைசேஷன் இருந்திருக்குமோ, தமிழ் சிவிலைசேஷன். எல்லாத்தையும் பத்தியும் பேசியிருக்கிறாரு இவரு திருவள்ளுவர், சும்மாவே இருந்திருக்க மாட்டேங்கிறாரு. அப்போ எல்லா விஷயத்தையும் ஃபுல்லா வந்து வீடை பத்தியும் பேசியிருக்காரு, மக்கள் பத்தி பேசியிருக்காரு, நட்பு பத்தி பேசியிருக்காரு, நாடு பத்தி பேசியிருக்கிறாரு. ஓகேவா? அந்த கல்வி பத்தி வந்து கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்காரு. அப்போ அப்ப இருந்த நாலேஜ் நம்ம இன்னமும் அப்ளை பண்றோம். ஓ, இதெல்லாம் இல்லையா, இப்ப இருக்கணுமா அப்படின்னு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ we people have had an advanced properly economically maintained country. அந்த காலத்திலேயே மற்ற மக்கள்லாம் வந்து மற்ற ஊர்கள் இப்ப வந்து அந்த அதிகாரத்துல இருக்கிற மிகப்பெரிய நாடுகள் அப்படின்ட்டு வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல ஒண்ணுமே இல்லாம இன்னும் ஹண்டராகவும் கேதரராகவும் இருந்துட்டு இருந்த காலகட்டத்திலேயே நம்ம அரசாங்கம், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் மக்களுக்கு தேவையானதை பண்றது, டாக்ஸேஷன்ல இருந்து அப்பயே பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? டாக்ஸ பத்தியும் திருவள்ளுவர் சொல்லி வச்சுக்கிறாரு, அதை பத்தி கூட வந்து சொல்லி இருக்கிறாரு. ஓகேவா? When they found rivers which provide them water, settled down permanently near the rivers. These permanent settlements were called villages. Initially, villages தான் create ஆச்சு. Agriculture remained to be the root of our economy even today. Man has no limit for his demand and desire. Based on this, man started to learn new occupations. Those who are involved in farming and grazing are called farmers and cultivators. இப்போ வில்லேஜஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட வந்து ஆணி வேராவே வந்து இருந்தது. ஆனா வந்து மனிதனோட தேவைகளுக்கு அளவே இல்லை. இது போதும், கண்டென்ட்டான வந்து மனநிறைவான ஒரு வாழ்க்கை வந்து மனிதன் வாழவே மாட்டான். ஒருத்த வந்து நம்ம 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோயே, ரைட்? ஒருத்தன் அதோட கீழே இருக்கானா அவன் என்ன நினைப்பான்? சரி, நம்மளும் 20,000 ரூபாய் வாங்கினா நல்லா இருக்கும்ல நினைப்பான். இந்த 20,000 ரூபாய் வாங்குறவன் அவன் பாரு 40,000 ரூபாய் வாங்குறான், நானும் 40,000 ரூபாய் வாங்கினா என்ன நல்லா இருக்குமே நினைப்பான். ஒருத்தன் அவன் வந்து 1,00,000 ரூபாய் வாங்குறான், பாரு 1,00,000 ரூபாய் சம்பளம் எப்படி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டான ஒரு லைஃபை வந்து நம்ம வாழ்றது இல்லை மனிதன். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் அவங்களே வந்து வேலைகளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப எந்த வேலையெல்லாம் தேவைப்படுது அந்த வேலைக்கு வந்து நான் கத்துக்கிறேன், அந்த வேலை செஞ்சு நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து மூவ் ஆகுறாங்க. Is agriculture the primary occupation? Yes. There are certain other primary activities like farming. Agriculture தான் நம்மளோட primary occupation.
ஆமா. Agriculture and industries are helpful in the economic development of a country. Our country's economy is based on 3 economic activities. 3 economic activities. ஓகேவா? Primary activities. நம்ம பிரைமரினோனா அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் நீங்க வந்து பேசுனீங்க. பிரைமரினா அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பேசுனீங்க. அதை தவிர்த்து வந்து மத்ததெல்லாம் எதுவுமே வந்து உங்களோட மைண்ட்ல வந்து வேகமா ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது. ஓகே. Primary activities. They are concerned with production of raw material. Raw material அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த கேள்வியும் கேட்கலாம். For food and industrial use. உணவிற்காகவோ இல்ல இண்டஸ்ட்ரியில இப்போ ஒரு பிஸ்கட் கம்பெனி இருக்கு, ஓகேவா, ரைட், ஒரு சோப் கம்பெனி இருக்கு, ஷாம்பு இருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் தேவையான அந்த ரா மெட்டீரியலை உற்பத்தி பண்றவங்க தான் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். என்னென்னலாம் இருக்கு? அக்ரிகல்ச்சர் இருக்கு, அது கூட கேட்டில் ரியரிங், ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்குல்ல, கேட்டில் ரியரிங், அது நம்ம வந்து உணவுக்காகவும் வந்து மீட்காகவும் வந்து பண்றோம். அப்புறம் பால் வேணும் நம்மளுக்கு, கண்டிப்பா வந்து நியூட்ரிஷனுக்காக பால் வேணும், அதுக்காக வந்து பண்றோம். அப்போ பால் இல்லைன்னா நம்ம பிஸ்கெட் தயாரிக்க முடியுமா? வெறும் கோதுமை மட்டும் வச்சுட்டு நம்ம பிஸ்கெட் தயாரிக்க முடியாது. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங், டைரக்டா உணவு உட்கொள்றதுக்காக, அதே மாதிரி அதுல இருந்து நிறைய மெடிசன்ஸ், அப்புறம் வந்து ஆயில் எடுக்கிறதுக்காக அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றோம், ஃபிஷிங். தென் மைனிங். மைனிங்னா ஏன் சுரங்கம் தோணும்? சுரங் அடுத்து தண்ணி எடுக்கிறதுக்காக, தண்ணிக்காக. அதுக்கு பேர் தண்ணிக்கு வந்து போர்வெல் தானே போடுறாங்க, ஸ்ப்ரிங் தானே அது. பாருப்பா, மைனிங் அப்படின்றது வந்து என்னன்னா சுரங்கம் தோன்றதுன்ட்டு இல்ல. சுரங்கம் ஓகே, வாட் இஸ் அ சுரங்கம்? நம்மளுக்கு நம்மளோட வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மெட்டல்ஸ், கனிம வளங்கள், ஓகேவா, ரைட். கனிம வளங்கள்ல இருந்து நம்ம எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்கு, தேவைகள்லாம் இருக்குல்ல, ரைட். நம்ம யூஸ் பண்ற அந்த கோல்டு ஜுவல்ஸ்ல இருந்து நிறைய வந்து கனிமங்கள், கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு நிறைய இதுக்கு தேவை, நம்மளோட வளர்ச்சிக்கோ மெடிசன்ஸ்க்கோ எல்லாத்துக்கும் தேவை. அப்ப அதுக்காக தான் சுரங்கம் வந்து தோன்றும். மைனிங் வந்து சுரங்க பாதை போடுறது, தண்ணி எடுக்கிறதுக்காக பள்ளம் தோன்றது. அது கோல் மைன்ஸ், நிலத்தை வந்து தோண்டி நம்மளுக்கு தேவையான வளங்கள் எடுக்கிறதுக்காக கோல் மைன்ஸ் இருக்கு. கோல் மைன்ஸ்ல நிலக்கரி எடுக்கிறாங்க. அதே மாதிரி கோல்டு மைன் இருக்கு, டைமண்ட் மைன் இருக்கு, அப்புறம் மெட்டல், அலுமினியம், இரும்பு. இரும்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அப்ப இது எல்லாமே வந்து என்ன வந்து மண்ணு மேலேயா இருக்கா, எடுத்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்றதுக்கு. ஆல்ரைட். அப்ப மைனிங் அப்படின்றது அந்த மெட்டல், முக்கியமா மெட்டல்ஸ் எடுக்கிறதுக்கான மெட்டல்ஸ், அப்புறம் கோல், சார்கோல். இது எனர்ஜி தேவையில்ல, நம்மளோட வாகனங்களுக்கோ எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது இல்ல. அப்ப எரிபொருள், எரிபொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேகமா சமைக்கிறதுக்கும் எரிபொருள் தேவை. முதல்ல வந்து கட்டையை வச்சுதான் எரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அந்த கோல் கிடைச்சோன்னு, நிலக்கரி கிடைச்சோன்னு அது வந்து இன்னும் வேகமா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலக்கரியே வித்துட்டு இருந்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் ஊருக்கு வந்து போறேன் அப்படின்னா அங்க நிலக்கரி விற்கிறதுக்குன்னே வந்து தனியா வந்து இருப்பாங்க, நிலக்கரி விற்பாங்க, ஓகேவா. நம்ம வந்து ஒரு கூடையில வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு வந்து சமைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, நிலக்கரி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல இந்த சுள்ளி விறகுகள், விறகு குச்சி, இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே வந்து கடையா போடுவாங்கப்பா. காட்டுக்குள்ள போயிட்டு சுள்ளி குச்சி, விறகு குச்சி, இந்த காய்ந்த சருகான அந்த குச்சிகள், அதுல இருந்து எல்லாமே எடுத்து காய்ந்த அந்த சருகுகள், அதெல்லாம் வந்து குச்சிகளை, விழுந்த குச்சிகளை போய் பொறுக்கிட்டு வருவாங்க. சுள்ளி பொறுக்கிறதுக்குனே வந்து போவாங்க. போயிட்டு அதை வந்து கட்டி எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து
யார போயிட்டு வாங்கறதுக்கு பதில் இவங்க வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. சுள்ளி குச்சி வந்து விற்கிறதுக்குன்னே இது. சரி, அப்போ இது போயிட்டு நம்ம அப்படி போய் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து சவுக்கு மரம் நம்மளே வளர்க்கலாமே அப்படின்ட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வளர்த்து அதுல இருந்து குச்சை வந்து வெட்டி அதையும் வந்து பிசினஸ் ஆக்குனாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து மூளையானவங்க, எது தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணுவோம். அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹனி, ரப்பர், ரெசின், மெடிசினல் ஹெர்ப்ஸ் அண்ட் லம்பரிங். லம்பர், ஓகேவா, ரைட்? ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து இப்ப காட்டுல போயிட்டு அங்க வளர்ந்துருக்க வந்து மரங்கள்ல இருந்து வந்து செடிகள்ல இருந்து தேவையான அந்த பொருள்களை, ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து அதையும் விற்பனை பண்ணும்ல. ஹனி நம்ம வந்து இப்போ எல்லாமே டாபர் ஹனி அது மாதிரி எல்லாமே வந்து அங்கங்க பாட்டிலா கிடைக்குது. இதுக்கு முன்னாடிலாம் தேன் வேணும், ஓகேவா, நம்மளால போய் எடுக்க முடியாது. அப்போ அதே வந்து அதுவே வேலையா வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு படம் கூட வந்து கோவை சார்ல அது ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? இல்லப்பா, கோவை சரளா தன்னுடைய பேத்திக்காக வந்து ஆஹ் அதுல அவங்களோட வந்து பிரைம் ஆக்குபேஷனே ஹனி எடுக்கிறது. அது எப்படி எடுக்கணும்னு அவங்க வந்து காட்டுவாங்க. எப்படி எடுத்தாங்க, எப்படி வந்து எடுக்கணும், அதை என்ன என்ன பண்ணணும் அப்படின்றதுல இருந்து வந்து காட்டுவாங்க. அப்போ எல்லாத்துக்கூடயும் நம்ம லிங்க் பண்ண கத்துக்கணும். அப்போ நம்ம உணவுக்காகவோ இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில இப்போ இப்ப என்ன பண்றாங்க, அது மாதிரி எடுக்கிற தேன் எல்லாம் டைரக்டா போயிட்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. டைரக்டா வாங்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன், அது நல்லா நார்மலாவே நல்லாதான் இருக்கும். அதை பியூரிஃபை பண்றேன், எதை பண்றேன், அது பண்றேன்னு பாட்டில போட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கம்மி விலைக்கு வாங்கிட்டு இவங்க வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி அந்த டஸ்டோ அது மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சுத்திகரிச்சுட்டு அதையே வந்து நம்மளுக்கு வித்துடுறாங்க. ஓகேவா, ரைட்? அப்போ அதுதான் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, ரைட்? பிரைமரி ஆக்டிவிட்டியில அந்த நேரா அந்த ரா மெட்டீரியல் உற்பத்தி ஆகுறது எல்லாமே பிரைமரி ஆக்டிவிட்டி தான். மைனிங்ல வந்து இந்த குவாரி, கல் குவாரி கூட வரும். இப்போ வீடு கட்டணும்னா நம்மளுக்கு ஜல்லி தேவைப்படுதுல்ல, சும்மா வருமா ஜல்லி? அதுக்கு வந்து ஒரு மிஷின் அந்த பெரிய பெரிய பாறைகளை உடைச்சி அதை கிரைண்ட் பண்ணி அந்த குட்டி குட்டி சைஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி. பட்டாசா? பாரு, பட்டாசு வெடிக்கிறாங்க. குண்டு, ஓகேவா, ரைட்? குண்டு டைனமைட், ஜெனரலா அதுக்கு யூஸ் பண்றது வந்து டைனமைட். பட்டாசு வெடிக்கிறத வச்சுலாம் பாறைல்லாம் உடையாது. இந்த ரெட் கலர்ல வச்சு அமுக்குவாங்களே, படையப்பா படம் பாத்தியா? தெரியுது, படையப்பா படம் பார்த்திருக்கிறது தெரியுது. ஓகே. அது அவங்க எல்லாம் வந்து அந்த கடவாரை வச்சு உடைக்கிறது அதெல்லாம் வந்து அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் நம்ம நம்ம போயிட்டு உட்காந்து உடைச்சோன்னு வச்சுக்கேன். வீடெல்லாம் கட்டும்போது அந்த மிஷின் சுத்திட்டே இருக்கும். அது வந்து கலவை, அது கலவை. அதாவது இந்த ஜல்லி, மண்ணு, தண்ணி, சிமெண்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர கலக்கிறதுக்காக. முன்னாடி வந்து நம்ம பீப்புள் தான் வந்து கலந்துட்டு இருந்தாங்க கையில. அது அதுக்கு தேவையான நம்ம மண்வெட்டி அது மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜல்லி போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊத்திட்டு அந்த இதுல அப்படியே வச்சு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல ப்ராப்பரான கலவையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அதை இன்னும் கொஞ்சம் வேகமா கலவை இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்த கட்டங்கள்லாம் வந்துச்சு. அதுல இருந்து பாண்ட்ல எடுத்துட்டு பாண்ட்ல இருந்து மூவ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தோன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருக்குது. ஒரு இது வந்து ட்ரே மாதிரி அப்படியே வந்து அடுத்து அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ட்ரே மேல போக போக அப்படியே மேல போயிட்டு அதை கொட்டிட்டு வந்துருது. ஓகேவா, ரைட்? அப்ப இந்த மாதிரி வந்து டிராவல் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அப்ப பிரைமரி ஆக்டிவிட்டீஸ்ல தேவைக்கு அந்த ரா மெட்டீரியல், இப்ப சிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து தேவை, அதுக்கும் மைனிங் மூலியமா தான் சிமெண்ட்டுக்கும் கிடைக்குது. ஓகேவா, ரைட்? லம்பரிங்னா வுட். லம்பர்னா வுட். வுட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஓகேவா? மரம், மரப்பொருள், மரம். காட்டுல இருந்து மரத்தை வெட்டி அந்த மரத்து மூலியமா தானே சேரு, டேபிள் அது மாதிரி எல்லாமே. அப்ப அதுவும் வந்து அது முதல்ல காடை வந்து காட்டுல இருந்து அந்த மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா அது வெட்டுறதுக்கு ஏத்த மாதிரி
நிறைய மரங்களை நட்டு வைப்பாங்க. இப்ப காட்டு மக்கள் வந்து இவங்க இதை வந்து போயிட்டு இதை எடுத்து வித்தாங்க, இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அவங்க வந்து காலங்காலமா லம்பரைங்கிறது தான் அவங்க தொழிலாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. அவங்க காடு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியும். அத வந்து ஒரு மரம் வந்து வெட்டுறதுக்கு இணையா வந்து 4-5 மரத்தை வந்து நட்டு வைப்பாங்க. ஆனா வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு அந்த லம்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு வந்து வரப்போ அவனுங்க வேகமா எல்லாத்தையும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுதான் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமா மாறுச்சு. வெட்டினதுக்கு நம்ம நட்டு வைக்கணும்ல, வெட்டினதுக்கு நட்டு வைக்கணும், அதை நட்டு வைக்கல, அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ரெசின்ஸ்னா பிசின், பசை, பிசினி வந்து இருக்குல்ல பசை, அந்த பசைகள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். மெடிசன்கா, கம்மு, ரப்பரே ஒரு வகையான ரெசின் தான், பசை தான். அந்த பால் இதுல இருந்து வந்து வர்றதுல அது மூலியமாவும் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ரைட். ஓகே. Question: Is agriculture confined only to villages? What other work do villagers do? What will a village look like, uncle? Interpreted Inva. Agriculture is the primary occupation. There won't be any kind of facilities like our city. At the same time, they get their basic needs fulfilled easily. There are small shops. Vegetables are grown in abundance. Abundance na adhigamaga, just like rice and pulses. Though the sugar that is added to a milk, coffee and tea is produced in sugar mills, the raw material sugar cane is cultivated in villages. From chilies to mustard, all those provisions used for food are grown in villages. பச்சை மிளகால இருந்து கடுகுல இருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து க்ரோ பண்றது வில்லேஜஸ்ல தான். ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட உணவுக்காக சமைக்கிறதுக்காக தேவையான அனைத்தும் அங்க இருந்தா கிடைக்கும். மளிகை பொருள்கள். Wow, my mother told me that these things are very expensive. Therefore, the villagers must be so wealthy, said Aditya. அப்ப ஆதித்யா என்ன சொல்றான்? ஓ, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாச்சே, அப்ப வில்லேஜஸ்லாம் ரொம்ப வந்து வசதியா இருப்பாங்களா, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதுல்ல அப்படி. No, not like that. They are just producers. Their products are bought and sold by some mediator, இடைத்தரகர்கள். So the farmers get very little money. What a pity. But the villages are the real shadows of cities, exclaimed Anandan. அப்போ வாட் அ பிட்டி, பாவம் இல்ல, வில்லேஜஸ் தான் வந்து ஒரு சிட்டியோட உருவாகிறதுக்கான காரணமே வில்லேஜ் தான். சிட்டி உருவாக்குறதுக்கு பின்னாடி வில்லேஜ் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு ஆனந்தன் சொல்றான். எக்ஸ்கிளைம்ட் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வருத்தத்தோட சொல்றான். அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, வார்த்தைகள்ல சோகம், சந்தோஷம், இது மாதிரி அனைத்தும் வந்து ஒரு 6 வகையான சென்சஸும் சேரும், எல்லாமே வந்து சேரும். அப்ப இந்த எக்ஸ்கிளைம்ட் அப்படின்றது வந்து தன்னுடைய உணர்ச்சியோட வந்து பேசுறதுதான் எக்ஸ்கிளைம். அப்ப அந்த படிக்கிற விதம் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்கும். Even Gandhiji said that villages are the backbone of our country. Backbone, முதுகெலும்பு, நம்மளுடைய கண்ட்ரியோட முதுகெலும்பு. நம்மளுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா வில்லேஜஸ் தான். எது? இல்லப்பா, காந்திஜி சொன்னது இது, அவரு சொன்னது. இப்போ வந்து எது வந்து பேக் போன் அப்படின்ட்டு வந்து கேட்டோம்னா, ஜிடிபி அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது எது தெரியுமா? இல்ல, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நம்ம பார்ப்போம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா என்னன்னு பார்ப்போம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே அதிகமா. இப்ப சென்னையில இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களே, எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தான் வேலை செய்யறாங்க. அது ஒரு போன் கனெக்ஷன் கொடுக்கட்டும், எல்லாம் பேங்கா இருக்கட்டும், எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தான் மேஜரான வேலை வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். ஓகேவா? காந்திஜி சொன்னது வந்து வில்லேஜஸ், அவர் சொன்னது
villages are the backbone of our country. villages காப்பாடலன்னா நம்ம country வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும் futureல. Yes, what a wonderful saying, said Kevin excitedly. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கான், ரொம்ப சோகமா கிராமத்தான் அப்படின்ட்டு கிண்டல் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து இருந்தவன் இப்போ கிராமத்தை பத்தின அந்த இம்பார்ட்டன்ஸ் வர வர அவனும் வந்து சந்தோஷமா ஓ நம்ம அப்ப வந்து நம்ம கீழே இல்ல, நம்மளும் மேலதான் இருக்கோம் அப்படின்றது வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறான். At that time, the mobile phone rang. Mohan attended the phone. Vimalan's mother, Ponni, had called. What are you chatting about with the children for so long? The food is ready. Bring them home. Saying so, she cut the call. Children, come, let's go home. Food is ready. Mohan got up and the children followed him with joy. Inba asked, Uncle, you said how villages are important. Aren't cities important? No, Inba. Both cities and villages are important on their own. If it is so, tell us about the importance of cities, asked Inba again. That is good. I will tell you. More than 50% of world's population live in cities. In our state, Tamil Nadu, 47% of people are in cities. Wow, they exclaimed. Not only that, Tamil Nadu is well developed in secondary and tertiary activities as well. These are city-centered activities. Primary activities, major villages la irukun paathom. Cities the secondary and tertiary activities ku romba important. They are city-centered activities. We feel very proud to hear this, uncle. Tell us about those activities. Uncle Mohan said, well, apart from this, employment opportunities are more in cities than villages. People involved in small-scale industries and unorganized sectors are mostly found in cities. Small-scale industries, unorganized sectors. We don't understand. In villages, there are only few saloons and laundry shops. But in cities, the number of such small-scale workers are more. This results in additional income in cities. இப்போ அந்த அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்றது வந்து புரியல. அது அன்ஆர்கனைஸ் செக்டார். இப்போ இங்க இண்டஸ்ட்ரி இருக்கு. அப்ப அந்த இண்டஸ்ட்ரிய பாக்குறதுக்கு, அதை கிளீனா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து அந்த போறவங்களுக்கு வந்து ஷர்ட் அயன் பண்ற லாண்ட்ரி ஷாப்ஸோ இல்லைன்னா வந்து மத்த இதர கடைகள் வைக்கிறது, அப்புறம் வந்து கார்பேஜ் இதுல இருந்து அதுவும் வந்து ஒரு வேலை தானே. இந்த வண்டி ஓட்டு வராங்கல்ல குப்பை அள்ளுறதுக்கு, அவங்களோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சூப்பரா தாங்க. 18 to சர்வீஸை பொறுத்து 20 to 25 வரைக்கும் வாங்குறாங்கப்பா. ஓகேவா? ரைட். 18 to 25,000 கிட்ட வாங்குறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க? அவங்களுக்கு அடிஷனல் இன்கம் வேற கிடைக்கும் தெரியுமா? இது எல்லாமே நீங்க அவங்க பண்ற சர்வீஸ்க்கு கொடுக்கறது. இப்போ நீங்க குப்பைன்னு போடுற ஒரு விஷயம் ஆக்சுவலா குப்பையா இருக்காது. ஓகேவா? அத வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. செக்ரிகேட் பண்ணிட்டு எது எதெல்லாம் மெட்டல், பிளாஸ்டிக்ஸ் இது மாதிரி இருக்கோ அது எல்லாமே கூட வந்து அவங்களுக்கு இன்கம் கொடுக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு நிறைய வந்து இந்த சென்ட் பாட்டில், இந்த பாட்டில், அந்த பாட்டில் வந்து இது வேணாம் தூக்கி போடுறோமா, அப்புறம் குட்டி குட்டி பாட்டில்ஸ்ல இருந்து எல்லாம் தூக்கி போடுறோமா, அது எல்லாமே எடுத்து ரீசைக்ளிங்க்கு ரிட்டர்ன் வந்து போயிடும். ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் ஃபார் ரீசைக்ளிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து போறதுக்கான மேஜர் ரீசனாகவும் இருக்கிறாங்க. கார்ட்டூன் அட்டையிலேருந்து பேப்பர், நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கூட எடுத்து வந்து அதை வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணி அதுவும் அவங்களுக்கு இன்கம் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? Really? Yes. Yes, well-paved roads, ports, airports, and railway stations support trade. Many branches of banks help in the circulation of money and boost the country's economy. All these are termed as tertiary activities. Okay, right? இது எல்லாமே tertiary activity. அப்போ ரோடு போடுறது,
அப்புறம் வந்து பள்ளம் வந்து தோன்றது, இது மாதிரி அனைத்தும் வந்து சிட்டிஸ்ல ரிப்பீட்டடா வந்து ஜாப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ படித்தவங்களுக்கு மட்டும்தான் சிட்டில வேலைன்ட்டு இல்ல. ஓகேவா? மத்தவங்களுக்கும் வேலை வந்து கிடைக்குது. அதனாலதான் பல ரிமோட்டா இருக்கிற வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகாம இருக்கிற மற்ற ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் கூட சிட்டிஸ்க்கு வந்து வராங்க. அது ஒரு டீ ஷாப்ல ஒர்க் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சர்வீஸ், அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, டீ ஷாப்ல ஒர்க் பண்றதா பரவாயில்ல. அப்போ இது மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள், ரிப்பீட்டட் வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சென்னையோட மக்கள் தொகை எவ்வளோ? தெரியல. சரி, சிட்டிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பாப்புலேஷன்? இது 47% இதுல போட்டிருந்தாங்க. அதே 47% நம்ம வச்சுப்போம். ஓகேவா? ரைட். இப்போ சிட்டிஸ்ல இவ்வளவு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆக்சுவலா அதோட 2 மடங்கு கிட்ட பாப்புலேஷன் இருக்கும். ஏன்னா ஓட்டுரிமை இருக்காது அவங்களுக்கு. ஆனா அவங்க இங்கதான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாமே சென்சஸ்லாம் வந்து இந்த இடத்துல தங்குறவங்களை வச்சுதானே பண்றோம். வேலை செய்யறதுக்காக தங்குறவங்க எல்லாம் வந்து நம்ம எப்படி சென்சஸ்ல கனெக்ட் பண்ணுவோம்? அவங்க அந்த இடத்துல இருக்கிற சென்சஸ் எடுத்ததுல தானே அவங்களோட நேம் வந்து வரும். அதனால தெரியாமலே பல பல மக்கள் வந்து சிட்டிஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு படிப்புக்காக இருக்கும், வேலை வாய்ப்பு தேடி இருக்கும். எவ்வளவு பேர் வந்து படிக்கிறதுக்காக வந்து தங்கி படிக்கிறாங்க தெரியுமா? ஹாஸ்டல்ல, இதுல அதுல. வெறும் காலேஜ் படிப்புக்கு மட்டும் இல்ல, டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறேன், நீட் படிக்கிறேன், இது படிக்கிறேன், அது படிக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா நகர் has become a hub for competitive exams. அங்க ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒரே வந்து ஹாஸ்டல்ஸ். வீடு வாடகைக்கு விடுறதுக்கு பதில் அந்த வீட்டுல இருக்க ரூம் எல்லாம் வாடகைக்கு விடுறாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து போய் பார்த்தோம் நாங்க, நீட் படிக்க வைக்கலாம் அப்படின்னு அந்தமான்ல இருந்து இங்க வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரூம்ல கால்வாசி தான் இருக்கு. அந்த ரூம்ல 2 காட்டு மாதிரி, இந்த சைடு 2 காட்டு, இந்த சைடு 2 காட்டு. இது மாதிரி அவங்களோட வீடை வந்து இந்த 4 ரூம் இருக்கா, அந்த கிட்டத்தட்ட வந்து 5 ரூம் இருக்கு. ஹாலு 5 ரூம் இருக்கு. அந்த ஒவ்வொரு ரூம்லயும் 4 பேர், ஒருத்தர் 4000 ரூபாய். ஒருத்தருக்கு 4000 ரூபாய். அப்பாரு 4 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், 16 பேரு, 16 into 4 64,000 ரூபாய் வந்து வாடகை. வாடகை மூலியமாவே. ஓகேவா? ரைட். இப்ப அது வீட்டு ஒருத்தங்களை வாடகை விடணும்னா 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு விடுறது 64,000 ரூபாய் வாடகை ஆயிடுச்சு. அப்ப பாரு செக்டர். அதுல என்ன பண்றாங்க? மெஸ் 16 பேர் மெஸ்ஸுக்கு ஒரு 3,000 ரூபாய் தனியா கட்டிடணும் அப்படின்றாங்க. அப்புறம் லாண்ட்ரி, துணியெல்லாம் வந்து துவைச்சு கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட போனீங்கன்னா துவைச்சு கொடுப்பாங்க. அப்போ மத்தவங்களும் வந்து வெறும் அண்ணா நகர்ல நல்லா அப்படியே போஷா அப்படியே நல்ல பணக்காரங்க மட்டும் தான் வாழ்றாங்கன்ட்டு இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறவங்கல இருந்து, அவங்க வீட்டு வேலை செய்யறதுல இருந்து, இது மாதிரி இருக்கிறவங்க தோட்ட வேலை செய்யறதுல இருந்து, இருக்கிறவங்கல இருந்து எல்லாரும் சுத்தி சுத்தி வந்து இன்டர் கனெக்டடா தான் வந்து வாழ்வாங்க. ஓகேவா? அப்போ டெர்ஷரி ஆக்டிவிட்டி பத்தியும் பார்த்தாச்சு. வாட் இஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி? இப்ப பிரைமரி ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்றதை பத்தி பார்த்தோம். The raw material obtained from the primary activities are converted into finished products through machinery on a large scale. These activities are called secondary activities. முன்னாடி துணி வேணும்னா நெசவாளர் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து அவங்க தான் துணியை நெய்து அப்படியே நூலை வந்து துணியா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனாலதான் நம்மளுக்கு எல்லா துணியும் பிளாட்டா மட்டும் தான் இருக்கும். இந்த கட் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் இருக்காது. எல்லாமே அப்படியே வந்து போத்திட்டு வந்து வேட்டி புடவை இது எல்லாமே எப்படி பிளாட்டாவே தான் வந்து இருக்கும். ஓகேவா? நம்மளோட துணிகள். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு மில்ஸ், கிளாத் மில்ஸ் அப்படின்ட்டு வந்து லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ரைட். அப்போ கைத்தறி நெசவாளர்கள் மூலயமா வந்து பண்ணிட்டு இருந்தது, கைத்தறியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரி மூலயமா பண்ண ஆரம்பிச்சோம். மேஜரா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆனது எந்த ஊர்ல இருந்து? வேர்ல்டுல வேர்ல்டு சரி, கோயம்புத்தூரோட இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? இல்ல, அதுக்கு வந்து இந்த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு.
கோயம்புத்தூர், மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா மும்பை. அப்ப மான்செஸ்டர் அப்படின்றது வந்து இங்கிலாந்துல ஒரு பகுதி, ஒரு ஊர். அங்கதான் வந்து முதல்ல இந்த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி ஃபேமஸ் ஆச்சு. எக்கச்சக்கமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அதை விற்கணும் அப்படின்றதுக்காக தான், ட்ரேட் பண்ணணும், தன்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு, அதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யூரோப்பியன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகணும்னு நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. விற்கிறதுக்கு யார் வாங்க போறாங்க? எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வாங்கிடுவாங்களா? அதிகமாகி போச்சு, ரொம்ப அபண்டன்டா இருக்கு. ஏன் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குவாங்க? சரி, கொஞ்சம் கொஞ்சமா அதோட விலை வந்து கம்மியாயிடும். அப்போ எனக்கு உற்பத்தி பண்ண காசோட வந்து எனக்கு கம்மியா வருது அப்படின்ட்டு, அப்போ சந்தை, மார்க்கெட் தேடணும், இதை விற்கிறதுக்கான மார்க்கெட் தேடணும். அப்போதான் வந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அப்புறம் வந்து ஏசியா, இந்த இடத்துல எல்லாம் அதை விற்கிறதுக்காக அவங்க வந்து வராங்க. அதுக்குதான் வந்து அவங்க மேஜரா வந்தாங்க, நம்மளை கான்கர் பண்ணும், விற்கிறதுக்காக வந்தாங்க. நம்ம வந்து நம்மளா போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், சின்ன சின்ன பார்ட்டா அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மொத்தமா நம்ம வந்து கண்ட்ரியை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட். Industries are classified on the basic of availability of raw material, capital and ownership. raw material பேஸ் பண்ணி இருக்கு, கேபிட்டல் பேஸ் பண்ணி இருக்கு, ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கு. கேபிட்டல்னா என்னன்னு தனியா வரும். ஓகேவா? on the basic of entrepreneur அப்படின்றது வந்து ஒரு அழகான வார்த்தை. யாரு entrepreneurனா? யாரு? தொழில் முனைவோர் இல்லப்பா. entrepreneur அப்படின்றது வந்து தொழிலை தொடங்குறவங்க அப்படின்ட்டு இல்ல, ஒரு புதுமையான தொழிலை உருவாக்குறவங்க. ஓகேவா? அவங்கதான் entrepreneur. இப்ப இது நல்லா இருக்கு, இது வந்து இங்க தேவை இருக்கு. இப்போ இந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வந்து இந்த இடத்துல தண்ணியே வந்து கிடைக்க மாட்டேங்குது, பெட்ரோல் போடுறதுக்கு அது மாதிரி இல்ல, ஒரு 20 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. அப்ப இதுக்கு நடுவுல நம்ம பெட்ரோல் பங்க் வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல இது வந்து வரும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு அந்த இடத்துல போடுறான்ல. அங்க வரணும்ன்றதுக்காக முதல்லயே அங்கங்க போர்டு போட்டுக்கிட்டே வருவான். 5 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்கு, 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்ல இருக்கு, 2 கிலோமீட்டர் இருக்கு, அரை கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு போட்டுட்டே வருவான். பிளானிங். ஓ 5 கிலோமீட்டர்ல வந்துருமா, அடுத்து திருப்பி பாக்குறான், ஓ வந்துருமா, ஓ பக்கத்துல வந்துருச்சா, அப்படின்றத அங்கேயே அவன் பிளான் பண்றான். ஓகேவா? அப்போ அதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேவா? ஆண்டர்பிரினர். ஓனர்ஷிப் அப்படின்றது வேற, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது வந்து வேற. ஓகேவா? ரைட். on basic of raw material, industries are classified as, இப்போ agriculture based industries இருக்குல்ல, காட்டன், டெக்ஸ்டைல், சுகர் மில்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இந்த உணவு சம்பந்தமான எல்லாமே, இந்த ஊருக்கு இந்த எல்லா பவுடர் எல்லாம் ஆச்சி மசாலாஸ் அது மாதிரி இருக்குல்ல, அது எல்லாம் எஃப்எம்சிஜிஸ் தான். ஆல்ரைட். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்ட்ல பேப்பர் மில்ஸ், ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ், கதவு, இது மாதிரி எல்லாமே. ஓகேவா? ரைட். தென் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மைனிங் மூலியமா இதெல்லாம் கிடைக்கும், சிமெண்ட், அயர்ன், அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ். மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், சீ ஃபுட் ப்ராசஸிங். அப்ப இது எல்லாமே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ற, ஓகேவா? ரைட். அக்ரிகல்ச்சர் ரா மெட்டீரியல் பேஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ரைட். பிரைமரி எதெல்லாம் அக்ரோ பேஸ் வந்து ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் மூலியமா வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி பண்றோம். ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கிற அந்த பேம்பு பேப்பர் மேக்கிங்காக, அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் மேக்கிங்காக. அப்புறம் மினரல் பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், கண்டிப்பா நம்மளுக்கு மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டல்ஸ், அப்புறம் சிமெண்ட், அயன், இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? செக்ரிகேட் பண்ணணும். அப்படியே நேரா இரும்பா கிடைக்காது. அது சிமெண்ட், ஹேமடைட் அப்படின்ற ஓர், மினரல் ஓர் ரெண்டு இருக்கு. நிறைய இதுல வந்து இரும்பு வந்து இருக்கும், ஆனா ஹெமடைட் அப்படின்ற அந்த ஓர்ல ரொம்ப அதிகமான இரும்பு இருக்கும், பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். அதனால அதுல இருந்து நம்ம வந்து இரும்பு எடுப்போம், அலுமினால இருந்து அலுமினியம் எடுப்போம், குரோமைட் ஓர்ல இருந்து இது எடுப்போம், ஜிங்க் பிளெண்ட்ல இருந்து ஜிங்க் எடுப்போம்.
ம் ம் பாக்சைட் வந்து அலுமினா கூட வாட்டர் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ரைட். ஓகே, அப்போ ஆக்டிவிட்டி ஃபார்மர்ஸ் என்ன டைப்? பிரைமரியா செகண்டரியா? பிரைமரியா? ஓகே. டீச்சர் டெர்ஷரி. டெய்லர் செகண்டரி. இன்ஜினியர் செகண்டரியா? ம் கரெக்டா? இன்ஜினியர் செகண்டரியா? ம் பேங்க் மேனேஜர் tertiary. What are tertiary activities? I already told you that industry produce goods and distribute them to the people. For this purpose, some service are required. Distribute பண்ணோம். இப்ப பிஸ்கெட் வந்து நம்ம சும்மா போய் வாங்குறோமா? ரைட். அதுக்குன்னு ஒரு பிராண்ட் பாக்குறோம்ல, அந்த பிராண்ட் எப்படி வருது, உருவாகுது? ஃபர்ஸ்ட் நம்பிக்கை மூலமா வரணும். ஓகேவா? நம்பிக்கை மூலமா வரணும். அதை ப்ரமோட் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். யார் கன்சியூம் பண்ணுவா? அவங்க கண்ணுக்கு நிறைய தெரியணும். அப்ப அவங்க பாக்குற ப்ரோக்ராம்ஸ்க்கு நடுவுல விளம்பரம் போடணும். முன்னாடிலாம் வந்து அந்த நேம் போர்ட்ஸ் அது மாதிரிலாம் நிறைய வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாம் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்ப சர்வீஸ் செக்டார்ல அதுலயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து பிரிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்ல ரோட்வே, ரயில்வே, வாட்டர்வே, ஏர்வேஸ், இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் செக்டார். கம்யூனிகேஷன்ல போஸ்ட், டெலிபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மொபைல் சர்வீசஸ், மொபைல்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். ட்ரேட்ல procurement ஆஃப் குட்ஸ் அண்ட் செல்லிங். ட்ரேட்ல எங்க இது கம்மியா கிடைக்குதுன்னு பார்த்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டு எங்க தேவையோ அங்க கொண்டு போயிட்டு வந்து விற்பனை செய்யறது. ஓகேவா? இப்போ மல்லிப்பூ ஒரு இது வந்து இருக்குல்ல, ஒரு பாக்கெட் வந்து எவ்வளவு வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு இங்க? சும்மா ஒரு கவர் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம்னா 20 இல்லைன்னா 30 அப்படின்ட்டு வந்து சொல்றோமா? இப்ப இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி அந்த பெரிய பாளையம், மூத்துக்கோட்டை சைடு அங்க போயிட்டு வாங்கணும்னா அங்கதான் வந்து உற்பத்தி பண்றாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அங்க வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் நம்மளுக்கு உற்பத்தி பண்ற இடத்துல. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம விற்கிறோம். ஓகேவா? அப்போ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்னா வாங்கணும், இது நல்லா இருக்கு, அதை போய் வாங்கணும், வாங்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து இங்க விற்கணும். அப்புறம் பேங்கிங்ல மணி டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் சர்வீசஸ் எல்லாமே வந்து பேங்கிங் செக்டார்ஸ்ல வந்து வருது. ஓகேவா? ரைட். Vimalan exclaimed, even being in the city, I never knew about all these. Inba said, we really got to know more information, uncle. Good. We will compare cities and villages in the future. இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற. Never, we won't say such a thing. If anyone talk like that, we will explain whatever we have learned from you, replied the children. Come, let's go and have a lunch, said Mohan. Children said they will come after playing for some more time. Holding Kavin's hand, they all ran towards the park. Mohan, an economic teacher, felt proud of their unity and satisfied of clarifying something good to children. பாடம் பத்தியா எப்படி கொண்டு போயிருக்கிறான் அப்படின்ட்டு. மீனிங் ஆஃப் சந்தை, clear idea about barter system, knowledge about various kinds of occupation, primary, secondary, tertiary. Consumer, one who uses the product. யூஸ், வாங்குறவங்க இல்ல, உபயோகப்படுத்துறவங்க. நான் சாக்லேட் வாங்கலாம், அது ஏதாவது தங்கச்சிங்களுக்கு கொடுக்கறதோ இல்லை வந்து என் குழந்தை கொடுக்கறதுக்கோ வாங்கலாம். நான் அதை வந்து கன்சியூம் பண்ண போறது இல்லை. கன்சியூமர் யாரு? அதை இறுதியா உபயோகப்படுத்துறவங்க. கமாடிட்டி, ப்ராடக்ட்ஸ். ஆக்குபேஷன், ஒர்க் ஆர் ஜாப். செட்டில்மெண்ட், லிவிங் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். வார்த்தைகள். ஓகேவா? இம்பார்ட்டன்டான வார்த்தைகள்.
சரியா? ஓகே. Producers of food grains are okay. Villagers of farmers. Okay. Collection of honey is a dash occupation. Primary occupation. The conversion of raw material into finished goods are called secondary occupation. According to Gandhiji, the villages are backbone of the nation. The percentage of population in city of Tamil Nadu is 47%. Match the following. Cattle rearing, primary. Food processing, iron and steel industry, iron and steel industry, secondary. Telephone services. அது எப்படி வரும்? அப்ப ஏதோ ஒண்ணு சேஞ்ச் ஆகுதுல. காட்டன் இண்டஸ்ட்ரி செகண்டரி. அப்போ அயன் அண்ட் ஸ்டீல் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வருமா? ரெண்டுமே செகண்டரி தான் வந்து வரும். டெர்ஷரி இங்க ஏதாவது இருக்கா? டெலிபோன் வந்து டெர்ஷரி தான். சர்வீஸ் தான் இப்ப டெர்ஷரி. இல்ல சர்வீசஸ் டெஃபினெட்லி சர்வீஸ் டெர்ஷரி தான் அது. ஓகேவா? ரைட். ஓகே, குட். ஆட் பேர், small scale industry and transaction of money. Forest based industry, information technology. Service, paper industry. Banking, cattle rearing. உங்களோட வச்சுன்னு பேங்கிங். ஐயோ, என்ன பேங்கிங் எப்படி செகண்டரி ஆச்சு? பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இல்ல ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் பேப்பர் இண்டஸ்ட்ரி. கேட்டில் ரியரிங்ல அதாவது இப்ப கோழி பண்ணை இது மாதிரிலாம் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து கேட்டில் ரியரிங்ல சின்ன ஸ்கேல்ல அவங்க வந்து அவங்கள பிசினஸ் அப்படின்ற வந்து பண்றது. மேட்ச் அண்ட் ஃபைண்ட் தி ஆட் பேர். அப்ப அந்த லாஸ்டா இருக்க அந்த கேட்டில் ரியரிங் இருக்குல்ல, அதுவும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். ஆட் பேர் மற்றது எல்லாமே மேட்சிங் தான். கேட்டில் ரியரிங் வந்து பிரைமரி ஆக்குபேஷன், பிரைமரி ஆக்டிவிட்டி இண்டஸ்ட்ரியில. ஓகேவா? ரைட். அப்போ அது மட்டும் தான் மிஸ்ஸிங். இந்த ஐட்டம் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஓகே, சரி. அப்போ இதுதான் வந்து அந்த எக்கனாமியோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எவ்வளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், ப்ரொடக்ஷன். உற்பத்தி அப்படின்றது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம்னா ஃபார்மரோட பிரச்சனை அது இதுலாம் எக்கச்சக்கமா பயங்கரமா வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடும் நிறைய பேர். அதுவும் வந்து ஸ்டேட்டஸ்ல போடுறது, இதுல போடுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப அந்த ப்ரொடக்ஷனை சரியா, இப்ப ப்ராப்ளம் என்ன? விளைச்சல் கம்மியா இருக்குன்றது ப்ராப்ளமா? உண்மையான ப்ராப்ளம் என்ன? உண்மையான ப்ராப்ளம் என்ன? என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஃபார்மர்ஸோட உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு நினைக்கிறீங்கப்பா? மணி. ஓகே. பார்ப்பா, ஒரு கோல்டுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க, எல்லாத்துக்கும் இது மாதிரி விலை நிர்ணயம் பண்றாங்க. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி சத்தமே இல்லாம ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து மொத்தமா வந்து ரொம்ப மலிவு விலையில வாங்கிட்டு போயிட்டு பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து அதிக விலையில வித்துடுறாங்க. ம். ம். அதான் உழவர் சந்தைன்னு ஒண்ணு வச்சாங்களே, உருவாக்குனாங்களே. அப்போ ஃபார்மருக்கு வாங்குற விலை நிர்ணயம் அப்படின்றது அவங்களுக்கு அவங்களோட காஸ்ட் என்ன அப்படின்ட்டு அந்த விலை நிர்ணயம். அதே மாதிரி எந்தெந்த ஃபார்மர்ஸ் யார் யாருக்கு வந்து இப்ப எந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்கன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. வாங்கினேன்னு மட்டும் தான் இருக்கும், அவங்களோட கணக்குல வாங்கினேன்னு மட்டுமா இருக்கும். ஒருத்தர் மீடியேட்டர் என்ன பண்ணுவான், அங்கேயிருந்து எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட விற்பான். அவன் எவ்வளவுக்கு வந்து எவ்வளவு பார்கெயின் வச்சு விற்கிறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஃபார்மர் கையில இருந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கினான் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லை அந்த இடத்துல. கரெக்டா எல்லாத்துக்கும் இவ்வளவு வந்து இப்போ ஃபார்மர்ஸோட இன்கம் இவ்வளவு அப்படின்ட்டு நம்ம ஜிடிபில சொல்றோம்ல, அவங்களோட இன்கம் இவ்வளவு நேஷனல் இன்கம்ல வந்து சொல்றோம்ல, எவ்வளவு இன்கம் நம்மளால வந்து சொல்ல முடியுமா? ஆஹ் அதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை. எல்லாத்தையுமே மேஜரா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸா வந்து கன்வெர்ட் பண்றோம்னா அப்பதான் உண்மையான ஜிடிபியே நம்மளுக்கு தெரிய வரும், உண்மையான நேஷனல் இன்கமே தெரிய வரும். எவ்ரி திங் வந்து should be linked with பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எவ்ரி திங். அது மாதிரி லிங்க் பண்ணிட்டாங்கன்னா மேபி இந்த இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகுதுன்னு எதுவுமே வந்து நம்ம போயிட்டு நம்ம தான் சொல்றாங்க ஒரு 70,000 போட்டுப்போம், 80,000 போட்டுப்போம் அப்படின்ட்டு. இப்போ உண்மையான அமௌண்ட் எப்படி வந்து தெரியும்? உண்மையிலேயே அந்த குடும்பத்தோட வரவு என்னன்ட்டு எப்படி நம்ம சொல்றது? அதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் நம்மளுக்கு வந்து இல்லாமலே வந்து போயிடுது. ஓகே, அப்போ அந்த சிஸ்டம் கரெக்டா ஆக்குனா மட்டும்தான் நம்மளால பெர்ஃபெக்டா பண்ண முடியும். ப்ரொடக்ஷன். வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? ஹவ் இம்பார்ட்டன்ட்? முதல்ல ப்ரொடக்ஷன், உற்பத்தி. தமிழாக்கம். ஓகே, அதோட மீனிங் என்ன? ஓகே, ப்ரொடக்ஷனோட உண்மையான கரெக்டா மீனிங் என்ன? டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்ல என்ன? ப்ரொடக்ஷன் உற்பத்தின்னு சொல்லிட்டீங்க, ஓகே. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்ன பிரைமரி ஃபேக்டர்? சொல்லு சொல்லு. ம். 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 ஓகே. ம். ப்ரொடக்ஷனே ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்றது அந்த பிரைமரி செக்டார்ல இருக்கு. அந்த இடத்துல அது எது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு தான் கேக்குறோம். லேண்டு, லேபர், கேபிட்டல். இல்லப்பா, ஒரு உற்பத்திய வந்து லேண்டு, லேபர், கேபிட்டல், இதுல இருந்தா வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல்னா என்னது? என்ன மூலதனம்? மூலதனத்துல எத்தனை வகை இருக்கு? கேபிட்டல் என்னென்ன வகை எல்லாம் இருக்கு? எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுப்பா.
என்னென்ன வகை இருக்குன்னு கேட்டேன். ப்ரொடக்ஷன்லயும் இங்க பாரு, டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன்லயே நிறைய இருக்குது. ஃபேக்டர்ஸ், லேண்ட், லேபர், அதெல்லாம் ஓகே. அதுக்குன்னு தனியா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. லேண்ட், வளமான லேண்டுக்கோ வந்து இதுக்கோ வந்து அது மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்டர் என்னது, துணிகர மூலதனம்னா இல்லப்பா, எங்களுக்கு புரியுத தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்கப்பா. பேசு தமிழ்ல வந்து இப்ப நீ படிக்கிற தமிழ்யா நீ பேசுற? இல்ல இல்ல. ம் அவன கேபிட்டல்ல என்னென்ன வகை தானே கேட்டேன். ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு போயிட்டு நீ பினான்சியல் செக்டாருக்கு போயிட்டு நீ பினான்சியல் செக்டாருக்கு போயாச்சு. ரிட்டர்ன் பேக். நம்ம ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, அதோட வந்து நிப்பாட்டிடுறோம். ஆனா உண்மையான ப்ரொடக்ஷன்னா என்ன? நம்மளோட அந்த பிரைமரி ரா மெட்டீரியல்ல உற்பத்தி பண்றது, விளைவிக்கிறது, அதுதான் ரியலான வந்து ப்ரொடக்ஷன். அப்ப அதுலயே பல வகைகள் இருக்கு. தங்கமே பரவாயில்ல, நீ எழுதின நோட்ஸ் எல்லாம் அப்பயே சொல்லிருக்கணும். நோட்ஸை பார்த்து சொல்லாத, அப்படியே மூஞ்சுல வச்சு. ஓகே, அப்ப ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், பல வகையான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரொடக்ஷன் வந்து தெரியணும். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல், அப்படியே வந்து 3 லேண்டு, லேபர், கேபிட்டல். ஓகே, அது வச்சு அதுல என்னென்ன வகைகள் இருக்கு? கேபிட்டல்னா வந்து ஒரு வகை மட்டும் தானே இருக்கு. ஓகே சரி, பாருங்க. அப்போ இப்போ நியூ டைப் ஆஃப் லேர்னிங் வே. பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி one day Yalini and Josephine were sitting in a park near their house and eating sugarcane. At that time, Yalini's uncle Raja came there and started talking with them. Dear children, do you know what are the products produced from the sugarcane? Both of them thought for a while and said, Uncle, they make sugar. You are right. Do you know how they produce sugar for our consumption? No, uncle. But if you tell us, we will know about it, uncle. Okay, I shall tell you, and you, in turn, must tell your friends about it. Okay, uncle. He began saying, sugarcane is cultivated in agricultural fields. This is the primary production. To get sugar, we take sugar cane to the sugar factories. By using the machine, we produce sugar. This is the secondary production. Primary production, secondary production. So, like sugar industry, many other industries are known as secondary sectors and generally described as manufacturing sector. இப்போ ப்ரொடக்ஷன்ல பிரைமரி இருக்கு, அதுக்கப்புறம் செகண்டரி இருக்கு. பிரைமரியில டைரக்டா ரா மெட்டீரியல், உற்பத்தி பண்றோம். அப்ப அந்த உற்பத்தி பண்ண அந்த சுகர் கேன் ரா மெட்டீரியலை நம்ம சுகர் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போயிட்டு அதை கொடுத்து அதை வந்து ஃபுல்லா அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து சக்கைய எடுத்துட்டு அப்புறம் மொலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்த கெமிக்கல் அது மாதிரி போட்டு கடைசியா பெரிய கட்டியா வந்து வரும். அதை உடைச்சு கிரைண்ட் பண்ணி நம்மளுக்கு சுகரா வந்து ஒயிட் சுகரா நம்மளுக்கு வரும். The tertiary sector provide all those services which enable the finished goods to reach the hands of the consumer. These industries include traders, banking, and insurance. Production is the process of changing the raw material into finished goods, finished products. Here, the factors of production is the input like sugarcane, machinery, labor, etc. And sugar is the output. Now, let us learn about production
and various factors included in production like land, labor, capital, and entrepreneur, and its characteristics in detail. Okay, uncle. Types of utility. First, form utility. If the physical form of the commodity is changed, its utility may increase. Example, the demand and use of cotton increases if it's converted into clothes. Cotton வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அதை கிளாத்தா கன்வெர்ட் பண்ணாதான். அப்படியே காட்டன் உங்க கையில கொடுத்துட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு ட்ரெஸ் வந்துருமா? அது கிளாத்தா மாத்தினாதான் அதை வந்து டெய்லர் ஷாப்லயோ அது மாதிரி கொடுத்து வந்து தைச்சோ. அப்படியே வந்து ரெடிமேட்ஸ் அப்படின்ட்டு முன்னாடிலாம் ரெடிமேட்ஸே கிடையாது தெரியுமா? வெறும் கிளாத், டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் கிளாத்தை வந்து டெய்லர் ஷாப்ல கொடுத்துதான் நம்ம வந்து தைச்சுப்போம். அப்புறம் தான் ரெடிமேட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அந்த இடத்துல மிஷின் மூலியமா வேகமா வந்து தைக்கிறது, அது மாதிரிலாம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதுல இருந்து வந்துச்சு. ஓகேவா? ஃபார்ம் யூட்டிலிட்டி, ஒரு பொருள் அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணாதான் அது வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். பிளேஸ் யூட்டிலிட்டி, if the commodity is transported from one place to another, its utility may increase. Rice is transported from Tamil Nadu to Kerala, its utility will be more. Place, இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இங்க வந்து நம்மளோட முக்கியமான வந்து கனிம வளம் என்னது? அயன். தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல அயன் மைனிங் இருக்கா? கோல் இருக்கு, அப்புறம் பாக்சைட் இருக்கு. கோல் அண்ட் பாக்சைட் ரெண்டுமே வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த இடத்துல இருந்து எங்க தேவையோ அங்க நம்ம வந்து சென்ட் பண்றோம். அப்போ கோல், நெய்வேலி நில சுரங்கத்துல இருந்து எடுக்கிற அந்த கோலை எரிக்கிறது மூலியமா எரிச்சு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து உருவாக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதை நம்ம கர்நாடகாக்கு, கேரளாக்கு, அப்புறம் ஆந்திராக்குலாம் நம்ம வந்து எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆகுறத நம்ம அங்க கொடுக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ பிளேஸ் யூட்டிலிட்டி. தென் டைம் யூட்டிலிட்டி. If the commodity is stored for future usage, its utility may increase. If agricultural commodity which are used by the consumer throughout the year like paddy, wheat, etc. are stored for future use, its utility increases. ஃபியூச்சருக்கு தேவைக்கு. இப்ப ஒரு விவசாயி விளைச்சல் வந்து வைக்கிறான் அப்படின்னா, பண்றான் அப்படின்னா, அவன் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு விற்க போறது இல்லை, அவனோட தேவைகளுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். ஓகே, ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். விதை நெல் தனியா ஸ்டோர் பண்ணி வைப்பான், உணவுக்காக எடுக்கிறத தனியா ஸ்டோர் பண்ணி வைப்பான். ஆல்ரைட். அப்ப அதை டைம் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. Indian economy is a mixed economy. Private and public sector coexist. பிரைவேட் செக்டாரா இருக்கும், பப்ளிக் செக்டாரா இருக்கும். அது அந்த பிரைவேட் செக்டார்ஸை கவர்ன் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் செக்டார். ஓகேவா? ரைட். டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். There are 3 types of production. They are primary production, secondary production, and tertiary production. Primary production. Primary production refers to the state of activity in which natural resources are directly used. Natural resources are directly used. Since agriculture is given prime importance, it is also referred to as agricultural sector production. Agriculture வந்து primary தான், ஆனா அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா மேக்சிமம் அதான் ப்ரொடியூஸ் பண்றதுனால அதை வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் ப்ரொடக்ஷன் தனியாவே சொல்லிடுவாங்க. வேற என்னென்ன இருக்கு? ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இது எல்லாமே பிரைமரி ப்ரொடக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், secondary production. The process of manufacturing products by using primary products as raw material is known as secondary level production. Since the industries are given prime importance, it is referred to as industrial sector production. Primaryல மைனிங் அது மாதிரி எது வந்து இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப மேஜர் பார்ட்னால அக்ரிகல்ச்சர் செக்டார் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. அதுவே செகண்டரியில என்ன ஆகுது, அந்த பிரைமரி ரா மெட்டீரியல் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வருது, இண்டஸ்ட்ரி தான் அங்க மெயின் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால இண்டஸ்ட்ரியல் செக்டார் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார் ப்ரொடக்ஷன். காட்டன்
primary. ஓகேவா? Cotton industry, secondary sector, cloth production. ஓகேவா? Iron ore, primary sector, iron industry, secondary sector, material production பண்றாங்க. Manufacturing of cars, clothing, chemicals, engineering and building, etc. are examples of secondary sector. இவங்க என்ன பண்றாங்க? பிரைமரியா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரா மெட்டீரியலை கன்வெர்ட் பண்றாங்க, ஃபினிஷ் குட்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. அதுதான் வந்து செகண்டரி அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனாலதான் இன்ஜினியரிங்ல கூட செகண்டரியா வருது நம்மளுக்கு. அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, லம்பரிங் ரெண்டுமே சேம் தான். மைனிங், அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் காட்டன் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங், இதெல்லாம் செகண்டரி வந்து நம்ம சொல்றோம். Tertiary production. Tertiary production is known as a service which are not rendered by teacher, doctors, etc. or to economy. Banking, insurance, education, health and defense. Education, health and defense, etc. are the service sector. Okay, va? Defense, banking, education. The most of the gross domestic product of a country is contributed by the tertiary sector. Service தான் ரொம்ப அதிகமா இப்ப வந்து ஜிடிபி நம்மளுக்கு கொடுக்கிறது. ரொம்ப அதிகமா ஜிடிபிக்கு வந்து கொடுக்கிறது வந்து சர்வீஸ் செக்டார் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெண்டு விதம். பிரைமரி ஃபேக்டர்ஸ் இருக்கு, செகண்டரி ஃபேக்டர்ஸ் இருக்கு. பிரைமரி ஃபேக்டர்ல லேண்ட் அண்ட் லேபர், செகண்டரி ஃபேக்டர்ஸ்ல கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். Factors of production. Factors of production are known as inputs of production which are transferred into output or products. There are two main divisions of factors of production: primary factor of production and derived factor of production, or modern factors of production, or secondary factors of production. Primary factor of production are land and labor. Derived factors of production are capital and organization. Capital is known as investment and the organization is known as organizing land, labor and capital for producing products. Organization is also known as entrepreneurship. Land. Land as a factor of production refers to all those natural resources or gifts of nature which is provided freely to man. It includes within itself several things such as land surface, air, water, mineral, forest, lakes, seas, mountain, climate and weather. இது எல்லாமே தான் லேண்டுக்குள்ள வந்து அடங்கும். ஓகேவா? வெறும் வந்து மண் வளம் மட்டும் தான் வந்து விவசாய நிலம் அப்படின்னு மட்டும் இல்லை. எல்லாமே land surface, air, water, mineral, forest, rivers, lakes, seas, mountain, climates and weathers. Everything is included in land. எக்கனாமிக்கா ஒரு வேர்டு இருக்குன்றது வேற, ஜியோகிரபில வேற, அதுவே நார்மலா காமன் நவுன்ல அது மாதிரி வந்து அன்றாட உபயோகத்துல வேறையா சேஞ்ச் ஆகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். Thus, land includes all the things that are not made by man. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உருவாக்காத எல்லாமே land தான். Lands take various forms on the basis of resources available for a particular piece of land. Example, agricultural land when it is cultivated, commercial land when it is sold. இப்ப land வந்து different forms வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப விவசாய நிலம் அந்த இடத்துல வேற, இப்ப பட்டா போட்டு நிலத்தை வந்து விற்கிறோம். பில்டிங் லேண்ட் வந்து வீடு கட்டுறதுக்கு விற்கிறோம், மனை கட்டுறதுக்காக விற்கிறோம், அது வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்ப characteristics of land. Land is a free gift of nature. Man has taken effort in order to acquire other factors of production. But to acquire land, no human efforts are needed. Land is not the outcome of human labor. Rather,
It existed even long before the evolution of man. ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் தான். நம்ம தான் அதோட டிமாண்டை இங்க வந்து உருவாக்கிட்டு அதை வந்து எப்படி இது இவங்களோட கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னு சொன்னாங்க. யாரு முதல்ல அதை வித்தது? லேண்ட் வந்து யாருக்குமே சொந்தம் இல்லை. ஓகேவா? யாருக்குமே சொந்தம் இல்லை. ஆனா ஒருத்தவங்க இத வந்து அவங்க அதை சரி பண்றேன் அது மாதிரி அவங்க அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த லேண்டை பிரிச்சுக்கிட்டாங்க? இவங்களுக்கு இந்த லேண்ட் அப்படின்ட்டு பிரிக்கிறதுல இருந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு? லேண்ட்ன்றது வந்து ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் தான். ஓகேவா? நம்ம அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம போறப்ப அதை வந்து சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஓகேவா? ரைட். Land is fixed in supply. Total quantity of land does not undergo any change. It is limited and cannot be increased or decreased with human efforts. No alterations can be made in the surface area of land. Land வந்து கூடுதல் லேண்டை வந்து நம்ம சேர்க்கவும் முடியாது, ஓகேவா, அழிக்கவும் முடியாது. அது இருக்கிறது அப்படியேதான் இருக்கும். நம்ம அதுல நம்மளோட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கோ திருப்பி கடைசியா அது லேண்டா தான் வந்து நார்மலா வந்து நீளமா தான் போயிட்டு வந்து சேரும். ஓகேவா? இல்ல இது வாட்டர் இதை வந்து மாத்திட்டோம் அதை மாத்திட்டோம் நான் லேண்ட் நிறைய சேர்த்திருக்கேன் அது எல்லாமே வந்து நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜுக்கு நம்ம சேர்க்கலாம். நீ காசு சேர்த்து நீ லேண்ட் வாங்கலாம், பல லேண்ட் வாங்கலாம், பல வீடு வாங்கலாம். ஆனா அது எதுவுமே நம்மளது இல்லை, ஒரு ரியாலிட்டி இல்லை. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பிக்சட் சப்ளை தான், இவ்வளவுதான் இருக்கு. அதை வந்து ஏற்றவும் முடியாது இறக்கவும் முடியாது. அன்யூஸ்டாவும் இருக்கும், யூசேஜே பண்ணாம லேண்ட் நிறைய இருக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க வேணாம். லேண்ட் இஸ் இம்பெரிஷபிள். இம்பெரிஷபிள், பெரிஷபிள்னா காலி ஆகக்கூடியது, அழியும். இப்போ ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், நம்ம சாப்பிட காலியா தான் ஆக போகுது. கண்டிப்பா சாப்பிட காலியா தான் ஆக போகுது. இம்பெரிஷபிள்னா அழிக்க முடியாது, லேண்ட அழிக்க முடியாது, இருக்கிறது அது அப்படியேதான் இருக்கும். நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம பண்ண முடியாத மாதிரி நம்ம வந்து அதை பொல்யூட் பண்ணலாம். ஆனா கடைசியா அது லேண்ட், அவ்வளவுதான், அழிக்கவும் முடியாது. அது இம்பெரிஷபிள். பெரிஷபிள்னா பெரிஷபிள் கூட்ஸ்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கெட்டு போயிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும், விக்கலனா அவ்வளவுதான். ஓகேவா? பெரிஷபிள் கூட்ஸ். அண்ட் these may even go out of existence, but land is imperishable. This cannot go out of existence. Land is the primary factor of production. In any kind of production process, we have to start with land. For example, it helps to provide raw material for industries and to produce crops. எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் அது லேண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், நிலத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அது மைனிங்கா இருக்கட்டும், அதுவே வந்து மீன்பிடி தொழிலா இருக்கட்டும், எல்லாம் ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம வந்து எது எடுத்தாலும் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். பிரைமரி இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் நிலத்துல இருந்தா எல்லாமே நம்மளால பண்ண முடியும். Land is immovable. It cannot be transported from one place to another. For instance, no portion of India's surface can be transported to some other country. நம்ம வேணா இடம் பெயர்ந்துக்கலாம், ஆனா லேண்ட் வந்து நம்ம அங்கேயேதான் இருக்கும். நீ இருக்கிறியோ இல்லையோ நான் அங்கேயேதான் இருப்பேன். இது ஏன் இடம், இதுவும் இடம் அப்படின்னு கூட இல்லை. Land has some original indestructible powers. There are some original and indestructible power of land which man cannot destroy. Its fertility may be varied, but it cannot be destroyed completely. அதோட ஃபர்டிலிட்டி, லேண்டோட இது வந்து அதோட பவர்ஸ் வந்து நம்ம இதை பண்ணவே முடியாது. நம்ம ஃபர்டிலிட்டியை கம்மி பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணியோ இல்லைன்னா வந்து எரோஷன் மூலியமா நம்ம வந்து மரங்களை வெட்டி அந்த சாயில வந்து அந்த ஃபர்டிலிட்டியை வந்து நிறைய செடிகள் வளர விடாம போறதுதான் ஃபர்டிலிட்டியை வந்து கம்மி பண்றது. அதை பண்ண முடியும். ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து லேண்டை நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? Land differs in fact fertility. Fertility of land differs on different pieces of land. One piece of land may produce more and other may be less. As the gift of nature, the initial supply price of land is 0. However,
when used in production, it becomes scarce. Therefore, it fetches a price accordingly. Initial price நிலத்துக்கு மதிப்பே இல்ல, ஜீரோ. ஆனா நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக, நம்ம வந்து உற்பத்தி பண்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ண அதோட தேவை. இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து கம்மியாயிட்டே வருது, ஆனா நிறைய ப்ரொடக்ஷன் தேவை. அப்ப அது ஸ்கார்ஸா மாறிடுது, பற்றாக்குறையா மாறிடுது, பற்றாக்குறையாயிருது. அப்போ அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? பற்றாக்குறை, அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. லேண்டுக்கு நம்ம எதுவுமே வந்து நம்மளும் ரெண்ட் கொடுக்க தேவையில்லை, எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆனா அதோட வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி மாறுது. இப்போ நான் சென்னையில வரணும், நான் தங்கணும், வேற வழி இல்லை. அப்ப நான் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நான் தங்கி ஆகணும். அப்ப இன்னொருத்தன் வந்து அதுக்கு தேவையானதை கொடுக்குறான், அதனால நான் அந்த டிமாண்டை பூர்த்தி பண்ணணும். நான் ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறேன்னா படுத்துக்கலாம், அதுக்கு எதுவும் நம்ம ரெண்ட் கட்ட போறது இல்லை. நெக்ஸ்ட் லேபர். இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பத்தியே வந்து நம்ம பார்க்கிறோம். லேபர் இஸ் த ஹியூமன் இன்புட் இன்டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஆல்ஃபர்ட் மார்ஷல், இவரு இன்னொரு வந்து எக்கனாமிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஆல்ஃபர்ட் மார்ஷல் defines labor as use of body or mind partially or wholly with the view to secure an income apart from the pleasure derived from the work. ரொம்ப தெளிவான வார்த்தைகள் இது. எக்கனாமில இருக்கிற அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆழமான கருத்துள்ள டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? ரைட். ஆல்ஃபர்ட் மார்ஷல் வந்து லேபர் பத்தி என்ன சொல்லியிருக்காரு? யூஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் பார்ஷலி ஆர் ஹோலி. முழுமையா நீ வந்து உன்னோட மூளையை உபயோகப்படுத்தலாம், உன்னோட வந்து பாடியை வந்து பிசிக்கல் ஒர்க்குக்காக அப்ளை பண்ணலாம், மைண்டையும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். இதை டீச் பண்றதுக்கு என்னோட நான் படிச்ச அந்த விஷயங்கள், அந்த நான் என்னென்ன படிச்சனோ அதை கூட இருக்கிற எக்ஸாம்பிள் கூட, நான் பார்த்த எக்ஸாம்பிள் கூட நான் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ரைட். அப்ப இந்த இடத்துல மேஜரான யூசேஜ் வந்து மைண்ட் தான். இப்ப அதுவே நான் கட்டட வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோ, மேஜர் யூசேஜ் வந்து என்னோட பாடி. மைண்ட் நான் லேசா தான், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ரைட். Do you know Adam Smith is known as father of economics? His economy is based on wealth. He wrote two classic works, The Theory of Moral Sentiments 1759 and Enquiry into the Nature and Cause of Wealth of Nations 1776. ரெண்டு மேஜர் சொன்னாரு. திருப்பி இவர் அடிக்கடி வருவார். ஓகேவா? அடிக்கடி இவர் வருவார். இப்ப ஒர்க்ல வந்து எப்படி இருக்கு? மிஷினரி ஒர்க் இருக்கு, பிசிக்கல் ஒர்க் இருக்கு, மைண்ட் ஒர்க் இருக்கு. மிஷினரி ஒர்க்ல நம்மளோட பங்கு என்ன? மிஷினுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கறது தான் பங்கு. மற்றதெல்லாம் மிஷின் வந்து பண்ணிக்கும். பிசிக்கல் ஒர்க்ல நம்ம இறங்கி பிசிக்கலாவே நம்ம வந்து இறங்கி ஒர்க் பண்ணணும். மைண்ட் ஒர்க்ல உட்கார்ந்த இடத்துலயே நம்ம வந்து நம்மளோட மூளையை மட்டும் யூஸ் பண்ணி எண்ணங்களை மட்டும் வந்து எண்ணங்கள் மூலம் மட்டும் வந்து நம்ம இன்கம் ஒர்க் பண்றோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுலதான் நிறைய லாஸ்ல இருந்து நீங்க வந்து லேபர் லாஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு, சூப்பரா இருக்கும். ஓ, இதெல்லாம் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கானே தெரியாது. முக்கியமா லேபர் லா தெரியாதனாலதான் வந்து லேபர்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னே தெரியாது. லேபர் லான்னு ஒண்ணு தனியாவே இருக்கு. Labor is more perishable than other factors of production. It means labor cannot be stored. More perishable. ஈஸியா அழிஞ்சிடும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இவங்களோட இதை வந்து நாலேஜோ எதையோ வந்து சர்வீஸையோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு பண்ணிட முடியாது. அந்த இடத்துல இப்போ கட்டடம் வந்து வேலை வந்து செய்யறோம் அப்படின்னா, அங்க 20 பேர் வேணும்னா 20 பேர் வேணும். இந்த டைம்குள்ள முடிக்கணும்னா இவ்வளவு பேர்னா இவ்வளவு பேர் வந்து தேவைப்படும். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த
பிளம்பிங் ஒர்க்லாம் பண்றவங்க நிறைய பேரை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. கூப்பிட்டோன்னு உடனே வரமாட்டாங்க. பிளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. சும்மா தான் டிவில உட்காந்துருப்பாங்க. ஒரு 2 வாட்டி அந்த அவசரத்தை தேவையை உருவாக்கிடணும். 2 வாட்டி நம்ம வந்து 2 வாட்டி 3 வாட்டி கால் பண்ணாதான் பொறுமையா வருவாங்க. என்ன வேலை டக்குன்னு சொல்லுங்க, நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரியே. நான் வேற ஒரு வேலையில இருந்தேன் அப்படின்ற மாதிரி. நான் சும்மாதான் இருக்கேன், அப்பா வேலையா அதோ வரேன் அப்படின்னா உடனே வந்துட்டான். அப்போ கம்மியான அமௌண்ட். நம்ம வேற வழியில டிமாண்டோட வந்து திருப்பி ரிப்பீட்டடா நம்ம வந்து கூப்பிடுறோம் அப்படின்னா இன்னும் அதிகமா கேட்கலாம். ஓகேவா? ரைட். Labor of an unemployed worker is lost forever for that day when he does not work. ஒரு unemployed worker, நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு போறியா? என்னென்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? நீங்க தான். அப்போ உங்களால இந்த நாளைக்கு பண்ணக்கூடிய வேலை, அன்எம்ப்ளாய்டு நாளைக்கு பண்ணக்கூடிய வேலை நீங்க பண்ணல அப்படின்னா அது மொத்தமா அந்த நாளுக்கே வந்து அது லாஸ் தான். இப்போ 100 பேர் இருக்கலாம், அதுல 10 பேர் தான் அந்த வேலை செய்யறாங்க, பேலன்ஸ் 90 பேர் பண்ணல, அப்ப அது லாஸ்ட் தான். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. வேலை செய்யாம இருக்கிறவங்களோட அந்த அவங்களோட நாலேஜோ ஸ்கில்லோ இல்லைன்னா அவங்களோட பிரசன்ஸோ வேஸ்டா போயிடும். யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட் தான். லேபரை யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட் தான். Labor is an active factor of production. Neither land nor capital can yield much without labor. லேண்டோ கேபிட்டலோ தனித்துவமா அதுவே வந்து ஒர்க்க பண்ணிடாது. லேபர் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் நடக்கவே நடக்காது. ஏன்னா லேபர் மட்டும்தான் ஆக்டிவா பண்ணக்கூடியது. காசு இருக்குன்றதுனால வந்து நீ நிறைய காசு வச்சிருக்கன்றதுனால ஒரு அடே நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் பெருசா ப்ரொடியூஸ் பண்றேன்னு இல்லை. அதுக்கு தேவையான லேபர் வேணும். நான் 4 மிஷின் வாங்கி போட்டேன், இதெல்லாம் வந்து பண்ணிடுவேன், அப்போ இது மூலயமா இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவேன், நல்லா பெருசா வாங்கிடுவேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. லேபர் வேணும். அந்த 4 மிஷினும் ஆப்ரேட் பண்றதுக்கு லேபர் வேணும். 24 மணி நேரமும் மிஷின் ஓடலாம், 24 மணி நேரமும் ஓடலாம். அப்ப 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம்ட்டு வந்து 3 ஷிஃப்டா வந்து நான் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு நல்ல லாபம் வரும். இப்போ ஒரு ஷிஃப்ட்ல ஒருத்தன் வந்து வரலனாலும் எனக்கு அந்த டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? ரைட். Labor is not homogeneous. Skill and dexterity vary from person to person. இப்போ நான் வந்து டியூட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸ் எடுக்கிறேன், சோசியல் எல்லாமே வந்து எடுக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி மாறும். எல்லாருக்குமே ஒரே அளவு தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை. ஒவ்வொருத்தவங்களோட இப்ப டீச்சிங்னே எடுத்துட்டோம்னா ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கும் இன்னொரு டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கும் அவங்களோட ஸ்கில்லு, டெக்ஸ்டரிட்டி, அவங்களோட வே, எந்த வகையில வந்து எந்த விதத்துல சொல்றாங்க எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா எல்லாருக்கும் சேமா தான் இவங்க எல்லாமே இப்படிதான் டீச் பண்ணுவாங்கன்ட்டு இல்லை. ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட திறமைகளுக்கு ஏத்த மாதிரி மாறும். அது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவனா கூட இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுறவங்களா கூட இருக்கட்டும், எந்த இப்ப மார்க்கெட்டிங் பர்சனா கூட இருக்கட்டும், செல்போன் விற்கிறவனா இருக்கட்டும், சிம் கார்டு விற்கிறவனா இருக்கட்டும், ஒருத்தனுக்கு அதிகமான திறமைகள் இருக்கு, அவன் வந்து அப்ரோச் வந்து பண்ற விதம் வந்து மாறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவனால பெட்டரான ஒர்க் வந்து பண்ண முடியும். ஓகேவா? சேஞ்ச் ஆகும். லேபர் cannot be separated from laborer. Labor is mobile. Man moves from one place to another from a low paid occupation to high paid occupation. வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். லேபரர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ நீ ஒரு வேலைக்கு போற, எவ்வளவு சம்பாதிக்கணும்? எவ்வளவு? 15 to 18. இப்போ 18 வாங்குறோம்னு வச்சுக்கோ, 18 சேலரி வச்சுக்கோப்பா, வச்சுக்கோ, டேக் இட். ஓகேவா? ரைட்.
இப்ப ஹாப்பியா? 18. ஓகேவா? ரைட். இப்ப இன்னொருத்த வந்து உனக்கு 30 கொடுக்குறேன்றான். 18,000 தான் எனக்கு வேணும். வேணாம், எனக்கு 30 எல்லாம் வேணாம். அவ்வளவுலாம் நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க அதெல்லாம் கொடுக்க கூடாது, எனக்கு 18 போதும். ஒத்துக்குவோமா? விட்டுருவோமா? மாட்டோம்ல. அப்போ லேபரர் அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண அடுத்துன்ட்டு மேல மேல டிராவல் ஆயிட்டே தான் வந்து போவாங்க. நான் 10,000 ரூபாய் வாங்கினேன், அப்படியே நான் 10,000 ரூபாய் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்கில்ஸோ அவங்க ஒர்க் பண்ற விதமோ இன்க்ரீஸ் ஆகுது, பெட்டர் ஆகுது. அதனால இன்னும் ஹை பெய்டு இதுக்கு தான் நம்ம போக பார்ப்போம். இண்டிவிஜுவல் லேபர் ஹேஸ் லிமிட்டட் பார்கெனிங் பவர். He cannot fight with his employer for rise in wages or improvement in workplace condition. However, when workers combine to form trade unions, the bargaining power of labor increases. இப்போ உனக்கு ஒருத்தன் வேலை கொடுக்கறான், அவன் 300 ரூபாய் தான் கொடுக்கறேன்னு சொல்றான். இல்ல எனக்கு அதிகமா தான், நீங்க நான் இந்த வேலையை செய்யறேன், நீங்க எனக்கு அதிகமா தான் கொடுக்கணும், நம்ம போயிட்டு வந்து ஃபைட் பண்ண முடியாது, ஒருத்தரா வந்து நம்மளால கேட்கவே முடியாது. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஒரு ட்ரேட் யூனியன் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து வந்து யூனியன் ஃபார்ம், இல்ல இது வந்து இவ்வளவு நடக்குது, அப்ப இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். பார்கெனிங் பவர். பார்கெனிங்னா என்ன? பேரம் பேசி இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு தனி எம்ப்ளாயினால எம்ப்ளாயர் கிட்ட, முதலாளி கிட்ட போயிட்டு எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. ஒண்ணு அதிகமா வேணும்னா, உன்னோட அதிகமா வந்து வேணும் அப்படின்னு நீ கேட்கறன்னா, அவங்க இல்ல என்னால அவ்வளவு கொடுக்க முடியாதுங்க போங்க அப்படின்னா போங்க, அவ்வளவுதான். ஓகேவா? போங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா அதுவே ட்ரேட் யூனியனா இருக்கோம்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து உனக்கு வேலை எல்லாம் இது மாதிரி கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாது, நீ கிளம்ப, உனக்கு டெர்மினேட் பண்றேன், நான் உன்னை வந்து வேலையை விட்டு தூக்குறேன், அது மாதிரிலாம் ஒரு இண்டஸ்ட்ரியில நம்மளால சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய வந்து ஆளா வேணா இருக்கட்டும், சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாமே லேபர், டிவிஷன் ஆஃப் லேபர். மனுஷன் திருப்பி வந்துட்டாரு, ஆடம் ஸ்மித். The concept division of labor was introduced by Adam Smith in his book An Enquiry into Nature and Cause of Wealth of Nation. அதுலதான் ஃபர்ஸ்ட் அவரு அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற அதை வந்து கொண்டு வர. Division of labor means dividing the process of production into distinct and several component process and assigning each component in the hands of a labor or a set of laborers who are specialists in that process. இவங்க என்ன பண்றாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர்ல ஒரு ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அது பண்றப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு வேலை. ஓகேவா? கேக் கம்பெனி ஒருத்தன் எடுத்துட்டு வந்து மாவெல்லாம் கொட்டிட்டு எல்லா அளவு சேர்க்கிறவன் ஒருத்தன், அது வந்து கரெக்டான பதத்துல வந்து குக் ஆகுதா அப்படின்ட்டு குக்கிங் செஃப் ஒருத்தன், அதை வந்து பிளேட்டா வருது, அதை கட் பண்றவன் ஒருத்தன், அவன் கட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அது மட்டும் தான் வேலை. அந்த கட் பண்ணதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல அடுக்கிறவன் ஒருத்தன், அதை பேக் பண்றவன் ஒருத்தன், அதை பேக் பண்ணதை எடுத்து அடுக்கிறவன் ஒருத்தன். அப்போ அந்த வேலையை, அந்த ப்ரொடக்ஷன் வேலையை அந்த இடத்துல லைன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவான், அதை அப்படியே அடுத்துன்ட்டு மற்றவங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவாங்க. அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். மொத்த ஒர்க்கை பிரிச்சிடணும். நம்ம வீட்டுல வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும் சமைக்கிறதுல. ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது நானா தான் இருப்பேன். சொல்லு. ஓகேவா? சரி, மேஜரா எதுல டிவிஷன் ஆஃப் லேபர் வரும் தெரியுமா? ஈஸியான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சப்பாத்தி சுடுறப்போ ஒருத்தங்க பிசைவாங்க, பிசைஞ்சதுல ஒருத்தங்க ரவுண்ட் ரவுண்டா மாவு எடுத்து வைப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து உருட்டுவாங்க, அதை எடுத்து போடுவாங்க. ஓகே, சரி. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. A tailor stitches a shirt in full. In the case of garment exporter, cutting of cloth, stitching of and body, collars, holes and buttons, stitching of buttons, etc. are done independently by different workers. Therefore, they are combining the parts into a whole shirt. அப்போ நம்ம ஜென்ரலா
ஒரு டெய்லர் என்ன பண்றான், மொத்தமா அவன் கட் பண்றது, தைக்கிறது எல்லாமே அவன் தான் வந்து பண்ணுவான். ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா, கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர் பார்த்தோம்னா, ஒருத்தர் கட் பண்ணி மட்டும் தான் போட்டுட்டு இருப்பான். இது இப்படி இருக்கணும், இது மாதிரி கட் பண்ணணும், இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணணும். ஒருத்தர் வந்து அதை தைக்கிறது தான் ஒருத்தனோட ஒர்க்கா இருக்கும். ஒருத்தன் கை வைக்கிறது தான் அது அவனோட ஒர்க்கா இருக்கும். இங்கேருந்து போட்டுட்டு இங்கேருந்து முடிப்பாங்க, முடிச்சுட்டு அடுத்ததுல போடுவாங்க, அடுத்த பேஸ்கெட்ல போடுவாங்க. அவன் எடுத்து அவனோட ஒர்க் போடுவான். லாஸ்ட் அப்படி போறப்ப வந்து ஒருத்தன் பட்டன் வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்தவன் வந்து மடிச்சு வைப்பான். மடிச்சு வைக்கிறத வந்து ஒருத்தன் டப்பால பாக்ஸ்ல அது மாதிரி பேக் பண்ணுவான். இப்படிதான் வந்து அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும். எப்படி ப்ராசஸ் ஆகுது ஒன்னொன்னா அடுத்து 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 அடுத்துன்ட்டு. ஓகேவா, ரைட்? அதுக்கு ஏத்த மாதிரி மிஷினும் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு ஏத்த மாதிரி மிஷின்ஸும் வச்சிருப்பாங்க. பட்டன் தைக்கிறதுக்கும் வந்து மிஷின் இருக்கு, கையில கொத்துட்டு இருக்க மாட்டாங்க. சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே அதை ரோல் பண்ணுவாங்க. அந்த பட்டனை அப்படியே ரோல் பண்றப்ப அந்த ஊசி வந்து கரெக்டா அப்படியே வந்து சொருவினே இருக்கும், டைட்டா பெர்ஃபெக்டா இருக்கும். அப்ப கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் அதே மாதிரிதான், ஒவ்வொருத்தன் ஒன்னொன்னு பண்ணுவான். பைக் மேனுஃபேக்சரிங் யூனிட்லயும் ஒவ்வொருத்தன் ஒன்னொன்னு அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டே வந்து வரும். அதுதான் வந்து நடக்கும். மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். It improves the efficiency of labor when labor repeats doing the same task. மெரிட்ஸ் என்ன, ஒரே ஒரு வேலை மட்டும் தானா, அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா வேகமா அவன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவான். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப காலர் மட்டும் தான் தைக்கணும், ஓ இப்படி வைக்கணும், இப்படி ரோல் பண்ணணும், இது மட்டும் தான் அவனோட வேலை. ஓகே, அப்ப எஃபிஷியன்சி ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். It leads to use of modern machinery in production, resulting in invention. Moreover, telegraphic codes, Morse telegraphic codes. Morse அப்படின்றது ஒரு மக்கள், பழங்குடி மக்களோட இனத்தோட இது. அவங்க வந்து வாய் வார்த்தை இல்லாம சவுண்ட் வச்சு வேர்ல்டு வார்ல இந்த மோர் கோட் எல்லாம் யூஸ் பண்ணாங்க மெசேஜுக்கு வந்து சென்ட் பண்றதுக்கு. டைம் அண்ட் ரா மெட்டீரியல் ஆர் யூஸ் வெரி எஃபிஷியன்ட்லி. நேரத்தையும் நம்மளோட உற்பத்தி அந்த பொருள்களையும் ரொம்ப எஃபிஷியன்டா யூஸ் பண்ணும். அன்வான்ட் வேஸ்டேஜ் இருக்காது கட்டிங்ல. நம்மள ஒரு சட்டை தைக்க சொன்னோம்னா நிறைய துணிகள் வந்து வேஸ்ட் பண்ணும், ஆனா இவங்க வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க. டிமெரிட்ஸ். Repetition of the same task makes labor feel that work is monotonous and stale. ஒரே வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால வேகமா பண்றானா, ஒரே ஒர்க்கே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நேரத்துல அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மோனோட்டோனஸ். நம்மளுக்கு ஒரு உணவு வந்து பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோயேன், என்ன உணவு ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் ரைஸ், பிரியாணி. காலையும் பிரியாணி, மத்தியானமும் பிரியாணி, நைட்ட பிரியாணி, திருப்பி அடுத்த நாள் எல்லா வேலையும் பிரியாணி சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரியாணியா, ஓகே. அது ரேரா நம்ம சாப்பிடுறதுனால தான் அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல். ஓகேவா, டெய்லியும் அது மட்டும் தான் சாப்பாடுன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு அப்படி பிடிக்காது. ஓகேவா, ரைட்? அதான் மோனோட்டோனஸ். மோனோட்டோனஸா இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபுட்லயே அப்படி இருக்குன்னா ஒர்க்லயும் வந்து ஒரே ஒர்க்கே பண்ணணும். இப்போ ஒண்ணு நான் சீல் அடிக்க சொல்றேன்னு வச்சுக்கேன், பேப்பர் ஓபன் பண்ணி சீல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல நல்லா வந்து ஓகே நல்லா இருக்குது சீல் அடிக்கிறது அப்படின்னு தோணும். ஆனா போக போக அப்படின்ட்டு தள்ள ஆரம்பிச்சிருவோம். அப்ப மோனோட்டோனஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹியூமனால இருக்க முடியாது. ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தான் சொல்ல முடியும். ஓகேவா, இதான் நடக்கும் பாரு. இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து நாடகம், ஒரு சில இதெல்லாம் வந்து படம், இப்ப பாரு இந்த ஹீரோ வந்து அடிப்பான் பாரு, இவன் வந்து தடுப்பா பாரு அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இதான் நடக்க போகுது. அப்போ ஒரு கட்டத்துல மோனோட்டோனஸ் ஆயிடுச்சா, இப்ப என்ன பண்றாங்க, அதை வந்து அந்த மோனோட்டோனஸா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பரபரப்பா ஆக்குவானுங்க. புதுசு புதுசா யோசிக்கிறானுங்க, விதவிதமா யோசிச்சு வந்து இது கொடுக்குறானுங்க, டாஸ்க் கொடுக்குறானுங்க. அப்பதான் வந்து பாப்பாங்க, பீப்புள் பாப்பாங்க. ஒரே மாதிரியே ஒருத்த மட்டும் வின் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒருத்த லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா எப்படி இருக்கும்? அந்த ஹீரோ எப்படி இருந்தாலும் வின் பண்ணணும், ஆனா வந்து அவங்க கஷ்டப்பட்டு வின் பண்ணுவாங்க, ஈஸியா வின் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மோனோட்டோனஸா இல்லாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Narrow specialization reduce the possibility of labor to find alternative avenues of employment. This result in unemployment. இப்ப பாரு, ஒரு ஸ்பெஷலைசேஷன்,
இது மட்டும் தான் அவன் தைக்கிறான், இது மட்டும் தான் அவனுக்கு நல்லா வரும் அப்படின்னு வச்சுக்கோ, அவன் போயிட்டான்னு வச்சுக்கோ, இன்னொருத்தனை அதை தைக்கிறதுக்கு இன்னொருத்தனால கூட்டு வரணும், அவனுக்கும் அந்த ஸ்கில் இருக்கணும்ல. யாராவது ஒருத்தனை சும்மா கூப்பிட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்ற முடியாதுல்ல, அவனுக்கு அந்த ஸ்கில் வரணும். அப்ப அந்த ஸ்பெஷலைசேஷன் இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்ப எனக்கு காலர் மட்டும் தான்ப்பா வைக்க தெரியும், எனக்கு வேலை கொடுன்ட்டு வந்து இன்னொரு கம்பெனில போய் கேட்க முடியும், ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஆல்ரைட். அப்போ இந்த ப்ராசஸ்ல டிவிஷன் ஆஃப் ஒர்க்ல முக்கியமான ப்ராப்ளம் என்ன, அந்த நேரோ ஸ்பேஸ். மத்த எல்லா விஷயமும் கத்துக்கணும், அதானே வந்து இம்பார்ட்டன்ட். மேஜரான சம்பவமே தெரியலன்னா அப்புறம் எப்படி நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும்? ரெடியூஸ் த growth ஆஃப் handicrafts and the worker loss of satisfaction of making the made a commodity in full. ஃபுல்லா வந்து நான் ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றேன், ஓகேவா, அதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், சூப்பரா பண்ணிருக்கல, நான் இது மட்டும் பண்றேன் அப்படின்னா எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது, இதுதானே, அதுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷனே இருக்காது. அப்போ ஃபுல்லா இப்ப ஹேண்டிகிராஃப்ட்ல ஒரு பொம்மை நீ செய்யற, நீயே செய்யற, அப்போ அது வந்து அது உன்னோட கைவண்ணம், ஃபுல்லாவே வந்து உன்னோட இது. இப்போ டிராயிங் பண்ண போறோம்னு வச்சுக்கிய, ஒருத்த கண்ணு போடு, ஒருத்த வந்து நெத்தி போடு, ஒருத்த மூக்கு போடுன்னு அப்படியே தள்ளிட்டு இருந்தேன்னா கடைசியில அந்த டிராயிங் வந்து நான் வரைஞ்சதுன்ற மாதிரி தோணுமா? அது மாதிரிதான் இங்கேயும் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்போ மொத்த ப்ராடக்ட்டையும் பண்றது முடியாது. அப்போ இவ்வளவு டிமெரிட்ஸ் அதுல இருக்கு, ஓகேவா. கேபிட்டல் டைம் ஆச்சு. கேபிட்டல்லே நீங்க சொன்னீங்களே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. பிசிக்கல் கேபிட்டல் இருக்கு, பிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸ், அதுதான் வந்து பிசிக்கல் கேபிட்டல். மெஷினரி, டூல், பில்டிங்ஸ், இது எல்லாமே பிசிக்கல் கேபிட்டல். அப்புறம் மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி ரிசோர்சஸ், பேங்க் டெபாசிட்ஸ், அதுதான் மணி, பேங்கிங், அந்த டிரான்சாக்ஷன் அது ரிலேட்டடா இருக்கிறது. தென் ஹியூமன் கேபிட்டல், என்னதான் காசு இருந்தாலும் என்னதான் பில்டிங் ஃபேக்டரி அது மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்றதுக்கு லேபர் கேபிட்டல் இல்லைன்னா, அப்ப அந்த கேபிட்டல் அப்படின்றதுக்குன்னே ஸ்பெசிபிக்கான டெபினிஷன் இருக்கு. இப்ப கேபிட்டல் கேபிட்டல் அப்படின்னு ஒண்ணு மணி அப்படின்னு மட்டும் சொன்னீங்கல்ல, ஹியூமன் கேபிட்டல் அப்படின்றாங்கல்ல, அப்ப ஹியூமன் மணி என்னது? அப்போ நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப இந்த கேபிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா, ரைட். ரியலா கேபிட்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கேபிட்டல்னா மணி, அந்த பிசினஸோட மணி அப்படின்றது மட்டும் தான் வந்து தாட்டா இருக்கு. ஆனா கேபிட்டல் அப்படின்றதுக்கு இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, ஓகேவா, ரைட். அதுதான் நெக்ஸ்ட். ஓகே.